தேர்தலில் பணியாற்றியவர்களுக்கு நன்றி தெரிவித்தோம். வருங்காலத்தில் எப்படி பணியாற்ற வேண்டும் என்றும், வெளிநாடு செல்வதற்கு முன்பாக அவர் எப்படி கழகம் நடந்து கொள்ள வேண்டும் என்ற அறிவுரைகளை மாவட்ட செயலாளர் தந்துவிட்டு போயிருக்கிறார். நம்முடைய இந்த கழக அவசர செயற்குழு கூட்டத்திற்கு பிறகு ஒரு மிகுந்த எழுச்சியோடு செயல்படுகின்ற வகையிலே கழக பொதுச்சாளருடைய அந்த கருத்து அமைய பெற்றது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் 2026 ஒருமித்த கருத்தோடு நம்முடைய கழக சகோதரர்கள் முழுமையான அளவுக்கு ஒரு களப்பணியாற்றி மீண்டும் கழக ஆட்சியை நிறுவுவதற்கு எல்லா விதமான அளவுக்கு உழைப்பை ஒரு தியாகம் செய்வதற்கு வேண்டிய அந்த ஒரு தியாகத்திற்கு தயாராக வேண்டும் என்ற அந்த ஒரு கருத்து வைக்கப்பட்டது. அந்த பேச்சே கிடையாது, எந்த பேச்சும் கிடையாது. ஒரே தலைமை, ஆணித்தரமான தலைமை, இனி பிரிஞ்சவர்கள் எந்த ஒரு இதுவும் கிடையாது. கழக தொண்டர்கள் நிர்வாகி வரலாம். சிறந்த கட்சியாக இப்போ நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் கோல்டு மெடல் அடிக்கிறத பற்றி பேசலாம், எதை பற்றி வேணால் பேசலாங்கிறாரு. உங்களை மறந்து ஒரு வருஷம் ஆகுதுங்கிறாரு. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? திமுக அவரை மறந்து அவர் எங்களை பேசுனதுனால தான் நாங்கள் அவரை பேசுகிறோம், இல்லைன்னா பேச போகிறோம். ஒரு நல்ல கூட்டணியை கெடுத்தவரே அவர் தானே, இல்லையா? அவர் தானே. கூட்டணி தர்மம்ன்ற ஒன்று இருக்குது. நாங்கள் வருத்தப்படலை. ஒரு கூட்டணி தரும் இன்றைக்கி அவங்க தான் வருத்தப்படணும். மைனாரிட்டி ஆட்சி போச்சுல, மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆகி போச்சுல மத்திய கவர்மெண்ட்டு. கூட்டணி இல்லை. மத்திய அரசு இந்த தமிழ்நாட்டுக்கு எதிராக இருப்பதனால் மத்திய அரசை எதிர்க்கின்ற முடிவை இந்த செயற்குழுவில் எடுத்திருக்கும். அதிமுகவை மறந்து ஒரு வருஷம் இருக்குன்னு அண்ணாமலை சொல்றாரு. அது அண்ணாமலை மிக விரைவிலேயே மறக்கடிக்கப்படுகிற தலைவராக வருவார். அதான் வணக்கம். இது கேள்விக்களம். வர இருக்கக்கூடிய 2026ஆம் ஆண்டு நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலுக்கு இப்போதே இலக்குகளை முன்வைப்பதற்கு கட்சிகள் தயாராகிவிட்டன. திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் 200 தொகுதிகளில் வெல்ல வேண்டும் என்பதை இலக்காக வைத்து கொள்ள வேண்டும், அந்த அளவுக்கு மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறோம் என்று தன் கட்சிக்காரருக்கு சொல்லியிருக்கிறார். அஇஅதிமுகவினுடைய அவசர செயற்குழுவில் வரக்கூடிய தேர்தலில் மிக மகத்தான வெற்றி பெறுவதற்கான ராஜதந்திர நடவடிக்கைகளை, அரசியல் வியூகங்களை, சிறந்ததொரு கூட்டணியை அமைத்து தேர்தல் வியூகம் வகுத்து வாக்காளர்களின் நன்மதிப்பை பெற்று பெரிய வெற்றி பெறுவதற்கு அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு உறுதுணையாக செயல்படுவோம்னு அந்த கட்சி ஒரு திட்டவட்டமான முடிவுக்கு வந்திருக்கிறது. அதிமுகவுக்குள் கலகம், அவர்களை சேர்க்க வேண்டும், இவர்களை சேர்க்க வேண்டும், இவர்களோடு கூட்டணி சேர வேண்டும் என்பதையெல்லாம் இந்த செயற்குழுவின் வழியாக அப்படி எதுவும் இல்லை என்று திரு எடப்பாடி பழனிசாமி நிரூபித்திருக்கிறார். 2 கட்சிகளும் பாஜகவுக்கு எதிராக, ஒன்றிய அரசுக்கு எதிராக கடும் கண்டனங்களை முன்வைத்திருக்கிறார்கள். திமுக நிதி ஒதுக்கீடு தொடங்கி மாநிலத்திற்கு செய்யப்படக்கூடிய வஞ்சகங்கள் என்று திமுக பட்டியலிடுவதைப் போலவே அதிமுக பட்டியலிடுகிறது. மீண்டும் பாஜக உறவு என்பதற்கு வாய்ப்பில்லை என்பதை இந்த அரசியல் நகர்வு காண்பிக்கிறது. 2026க்கான தேர்தல் யுத்தம் என்பது இப்போதே தொடங்கிவிட்டது. கடைசி நேர மாறுதலுக்கு உட்பட்டது கூட்டணி என்றெல்லாம் கூட எந்த திசையில் செல்லப் போகிறார்கள் என்பதற்கான அரசியல் நகர்வுகள் இதில் தென்படுகின்றன. இந்த 2 கட்சிகளுக்கும் கடந்த 10 தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறோம், வரும் தேர்தலிலும் வெல்ல வேண்டும் என்று முதலமைச்சர் திரு ஸ்டாலின் சொல்கிறார். மகத்தான வெற்றியை பெற வேண்டும், ராஜதந்திர வியூகங்களை அமைக்க வேண்டும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அந்த கட்சி முழு அதிகாரத்தை வழங்கியிருக்கிறது. அவர்கள் முன்னால் என்ன சவால்கள் இருக்கின்றன என்பதை விவாதிக்கப் போகிறோம். நம்மோடு அரசியல் விமர்சகர், ஆய்வாளர் திரு அருட்தந்தை திரு ஜெகத் கெஸ்பர் அவர்கள், அஇஅதிமுகவினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு பாபு முருகவேல் அவர்கள், அரசியல் விமர்சகர்கள் திரு கலை, திரு சூர்யா சேவியர், அதிமுகவினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே.சி. பழனிசாமி அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். ஜெகத் கெஸ்பர் அவர்கள்ட்டிருந்து தொடங்கணும். இந்த 2 கூட்டமும் எதை சொல்லுது நினைக்கிறீங்க? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அதிமுக ஒரு பக்கம், திமுகவும் ஏறத்தாழ ஒரே லைன், ஆன்டி பிஜேபி, ஆன்டி யூனியன் கவர்மெண்ட்,
தமிழகத்தினுடைய சமகால தேவை என்ன என்பதனுடைய அடிப்படையில் தான் என்னுடைய பதில் இருக்கும். யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்பதை விட, இரண்டு கட்சிகளுமே சமூக நீதி பேரியக்கத்திலிருந்து பிறந்து வந்தவை. சமூக நீதி அடிப்படையிலான ஒரு தமிழகத்தை கட்டமைப்பதற்கு இரண்டு கட்சிகளினுடைய பங்களிப்புகளும் காத்திரமானவை. அந்த அடிப்படையில் ஒரு அதிதீவிர மதவாதம் என்பது நாட்டையும் சமூகத்தையும் பீடித்து வருகின்ற சூழலில், இங்கு புதிதாக பிறந்து வருகிற அல்லது மாற்றம் என்று வருகிறவர்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக இல்லை என்கின்ற போது, தமிழகத்தினுடைய அரசியல் தற்போதைக்கு இந்த இரண்டு முனை அரசியலாக இருப்பதுதான் யதார்த்தமானது என்பது என்னுடைய ஒரு பார்வை. இதில் மீண்டும் சொல்கிறேன், யார் சரியானவர்கள் யார் சரியில்லை என்பதற்கு அப்பால் இதனுடைய அடிப்படையில் தான் என் பதில் விமர்சிக்கப்படலாம். இல்லை, சரி தவறுன்றது பாயிண்ட் இல்லை. இப்போ வந்து கலை யதார்த்தம் என்ன, யாருக்கு முன்னாடி என்ன சேலஞ்ச் இருக்குன்னு, அப்போ 200 சீட்டு ஜெயிச்சிடணும் அப்படின்னு 10 எலெக்ஷனில் கண்டினியூஸாக ஜெயிச்சிருக்கிறோம், இந்த எலெக்ஷனில் ஜெயிக்கணும்னு திரு ஸ்டாலின் சொல்கிறார். ராஜதந்திர நடவடிக்கை, அரசியல் வியூகம், சிறந்த ஒரு கூட்டணி அமைச்சு வர தேர்தலில் ஜெயிக்கணும் அப்படின்னு ஏடிஎம்கே திரு எடப்பாடி அவர்கள் பின்னாடி ரேலி ஆகுது. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு மிகப்பெரிய அமைப்பு கட்டமைப்பை கொண்ட ஒரு கட்சி, பல முறை தமிழகத்தை ஆண்ட கட்சி. இன்னும் அந்த கட்சிக்கு நம்பிக்கையாகவும் நன்றியோடும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தொண்டர் கூட்டம் தமிழகத்தில் இருக்கிறது. அது தமிழகத்திற்கு குறிப்பாக இடஒதுக்கீடு உள்ளிட்ட நலவாழ்வு வெல்ஃபேர் மெஷர்ஸ்க்கு செய்ததால் நன்றியோடு இருக்கக்கூடிய ஒரு பெரும் கூட்டம் இருக்கிறது. ஆனால் அந்த கட்சி ஒரு பெரும் எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் அது சந்திக்குது. தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகம் முதலில் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு ஓபிசி பாலிட்டிக்ஸ்னு ஒன்று வந்ததுன்னா அதை பெருமளவில் கொண்டு வந்தது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான். அந்த ஓபிசி சென்ட்ராலிட்டி வட மாநிலங்களில் யாதவ் டாமினேட்டடாக நடந்தது போல தமிழகத்தில் ஒரு 2-3 பெரிய பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் மைய அச்சாக இருந்து தான் அந்த சமூக கூட்டணியாக இருந்து அந்த கட்சியை நடத்தினார்கள். வெளிப்படையாக சொல்வதனால் கொங்குவேள கவுண்டர்கள், முக்குலத்து சமூகத்தவர்கள் அச்சாக இருந்து அதை சுற்றி எம்ஜிஆரினுடைய ஒரு வனப்பு கவர்ச்சி, ஏனைய தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய ஆதரவு, இப்படி ஒரு கூட்டணி இருந்தது. அந்த கூட்டணி இப்பொழுது உடைந்து போயிருக்கிறது. இந்த சமூக கூட்டணி உடைந்து போனது அது சந்திக்கின்ற முதல் சவால். அதனால் யதார்த்தம் என்ன அப்படின்னா, தென் மாநிலங்களில் டெல்டா மாநிலங்களில் ஒரு 70-80 தொகுதியில் கிரெடிபிளாக வெற்றி பெற பக்கத்தில் கூட வர முடியும்னு நிற்கிற கேண்டிடேட்ஸே இல்லை. மன்னிக்கணும் இதை சொல்கிறேன். மாவட்டங்களில் தென் மாவட்டம், டெல்டா மாவட்டம், வடக்கு வடமேற்கு என்பது அவர்கள் கடைசி நேரத்தில் ஒரு கூட்டணியை சரியாக அமைச்சிட்டாங்கன்னா நல்லாவே அவங்க ஃபைட் கொடுப்பாங்க அவங்களுடைய கூட்டணியை அமைவதை பொறுத்து. ஆனால் தெற்கு மற்றும் டெல்டா பகுதி மாவட்டங்களில் கிரெடிபிளான கேண்டிடேட்ஸே எனக்கு ரொம்ப குறைஞ்சிருக்காங்கிறது அந்த கட்சி. காவேரி, வைகை, தாமிரபரணி மூன்றுலேயும் அதிமுகவுக்கு ஒரு வறட்சி இருக்கு. வறட்சி அது சாதாரண வறட்சி இல்லை, ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் இருக்கிற ஒரு வறட்சி. ஸோ இருப்புக்கே கேள்வி இருக்கு. இப்போ அவங்க சரி பண்ணல. அதனால தான் நான் சொல்றேன், வந்து சமூக கூட்டணி தான் இப்போ மாண்புமிகு அதே சமூக கூட்டணி தானே இருக்கு. இப்போ அதில் ஒன்றும் பெரிய இல்லை. அதாவது இப்போ நீங்கள் திமுக ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கு வந்து 2009 பாடம் நினைவில் இருக்குன்னு நினைக்கிறேன். 2009-2010 பாடம். நீங்கள் பாராளுமன்ற தேர்தலை அமோகமாக வெற்றி பெறுவதனாலேயே சட்டப்பேரவை தேர்தலையும் எளிதாக வென்றுவிட முடியும் என்று எண்ணுவதற்கில்லை. கூட்டணிகள் எப்போது வேண்டுமானாலும் சறுக்கலாம். மக்கள் அதிருப்தி, ஆன்டி இன்கம்பன்சி என்பது வரலாம். ஆட்சியில் இருந்தாலும் கூட உங்களுக்கு அதிருப்திகள் வரலாம். ஆனாலும் கூட இன்றளவில் அவர்களுடைய சமூக கூட்டணி சரியாக இருக்கிறது. மொழிவழி சிறுபான்மையினர், மதவழி சிறுபான்மையினர், தென் தமிழகத்தினுடைய விளிம்பு நிலை ஒடுக்கப்பட்ட மக்கள், இன்னும் ஒரு நடுத்தர வர்க்க மக்களினுடைய ஆதரவை குறிப்பாக பெண்கள் சார்ந்து, மாணவர்கள் சார்ந்து, கல்வி சார்ந்து, சுகாதாரத்துறை சார்ந்து எடுக்கப்பட்டிருக்கிற செயற்பாடுகள் நடுத்தர வர்க்கத்தினுடைய ஒரு ஆதரவையும் பெற்றிருக்கிறது என்கின்ற வகையில் இன்று நம்பிக்கையோடு அது களத்திற்கு செல்ல முடியும். இன்றைக்கு இருக்கிற சமூக கூட்டணி சரியாக இருக்கிறது. சரி, இவங்க 2 பேர் மட்டுமா சார் இந்த தமிழ்நாட்டு அரசியல்? இதுக்கு வெளியில் வந்து இந்த 2 பேரையும் சேலஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு அணி இருக்குது. டாமினன்ட் பிளேயர்னே இன்றைக்கி ஒருத்தர் கிடையாது அப்படின்னு பிஜேபி கிளைம் பண்ண தொடங்கியிருக்கு. அது எப்போவுமே இருந்திருக்குங்க. 14% 19% வாக்கு வந்து தமிழ்நாட்டில் எப்போவுமே சேலஞ்சிங் ஓட்டு. 3வது இடத்துல நான் பலமுறை நாங்கள் பதிவு பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி நேற்றுக்கு இல்லைங்களே, அவர் நடிகர் திலகம், சிவாஜி கணேசன் காலத்துல, மூப்பனார் காலத்தில் இருந்து, அப்புறம் விஜயகாந்த் காலத்திலேருந்து, கமலஹாசன் காலம் வரைக்கும் அந்த 14% 19% வாக்குங்கிறது எப்போவுமே இருந்திருக்கு இல்லைங்களா வந்து. ஸோ ஆனால் நீங்கள் இப்போ விக்கிரவாண்டி நீங்கள் எடுத்துக்கலாமே. வந்து விக்கிரவாண்டி உங்களுக்கு என்ன சொல்கிறது என்றால், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு என்பது அப்படி அவர் போட்டி இடலைனாலும் கூட அப்படி ஒன்றும் அவங்களுடைய வாக்கு வேறு எந்த கட்சிக்கும் போகலையே. அது வந்து அப்படியே தானே இருந்திருக்குது இல்லையா.
ஸோ அந்த கட்சிக்கு நீங்கள் முழுமையாக சேதாரம் ஆகிடுச்சுன்னு சொல்ல முடியாது. ஸோ மூன்றாவது அணி வரும் அல்லது புதிதாக ஏதோ வருவார்கள், அவர்களெல்லாம் சேர்ந்து இங்கு தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை 2026 கொண்டு வருவாங்கிறது அது வந்து ஒரு அரசியல் பார்வையாளன் என்கின்ற வகையில் என்னால் ஏற்றுக்க முடியல. ஆனால் 31 நடக்கலாம். 2031 என்னுடைய கணிப்புப்படி ஒருவேளை அதிமுகவும் திமுகவும் கூட்டணி வைத்தால் கூட வியப்பு. அதுக்கு இன்னும் ரொம்ப காலம் இருக்கு. ரொம்ப காலம் இருக்கு. அடுத்த வரக்கூடிய தேர்தல் மாற்றம் என்பது நீங்க சொல்றீங்களா ஒரு மடை மாற்றம், மூன்றாவதோ அல்லது இல்ல வந்து ஒரு கணிப்பா அப்படி இல்லையே. 2031 தீர்மானமான மடை மாற்றங்கள் தமிழக தேர்தல் அரசியல் களத்தில் நடக்கிறது. முதல்ல 2026 அந்த மாற்றம் நடக்காது. இருமுனை போட்டியாகத்தான் இருக்கும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலும் திராவிட முன்னேற்ற கழகத்திலும் தான் எதிர்கொள்ளப்படும். உட்கட்சியில் இருக்கக்கூடிய பிளவுகளை சரி செய்யவில்லை என்றால் எளிதான வெற்றி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு. இதில் மாற்று கருத்தே இல்லை. கேசிபி அவர்களுடைய கோணத்தை கேட்கிறேன். திரு கேசிபி, ராஜதந்திர நடவடிக்கைகளை எடுத்து அரசியல் வியூகம் வகுத்து சிறந்ததொரு கூட்டணி அமைத்து தேர்தல் வியூகங்களை வகுத்து வாக்காளர் பெருமக்களுடைய நன்மதிப்பை பெற்று உள்ளாட்சி தேர்தலில் மகத்தான வெற்றியையும் அதற்கடுத்து 2026 அதிமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறதுக்காக ஒரு தீர்மானம் அதை முன்மொழிஞ்சவர் எஸ்பி வேலுமணி. அது அதிமுகவுக்குள்ள கழகம் இருக்குது, இவங்களோட சேர போகிறாங்க, பிஜேபியோட ப்ரெஷர் இருக்குது, இந்த எல்லா கேள்விக்கும் இன்றைக்கி செயற்குழுவில் விளக்கம் கொடுத்துட்டாங்க. ஏடிஎம்கே எடப்பாடி பின்னாடி இருக்குது, பிஜேபிக்கு எதிர்ப்பு தான், இவர்களுக்கு இடம் இல்லை, இந்த எல்லா அம்சங்களையும் சொல்லியிருக்கிறாங்க. இல்லை, இந்த 10 தேர்தல்களில் யார் வியூகம் அமைச்சது? இதுவரைக்கும் இந்த 10 தேர்தலில் வேற யாரோ வியூகம் அமைச்சாங்க. இந்த தேர்தலில் எடப்பாடி இந்த வியூகத்தை அமைக்கப் போகிறார், அதனால் அவர் வியூகத்துக்கு உறுதுணையாக இருந்து வெற்றி கொள்வோம் என்று சொல்ல முடியாது இல்லையா? கடந்த 10 தேர்தல்களுக்கும் வியூகம் அமைத்தவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தானே. அப்போ அந்த வியூகங்கள் வெற்றி பெறலை. அடுத்து இன்றைய திமுகவுக்கு அதனுடைய பலம்னு பார்த்தீங்கன்னா அந்த கட்சியினுடைய கட்டமைப்பு, கூட்டணியினுடைய பலம், கலைஞருடைய பேச்சாற்றல், எழுத்தாற்றல் அது திரு ஸ்டாலின் அவர்கள்ட்ட இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அந்த திராவிட சித்தாந்தங்களை திரைப்படத்தின் மூலமாக அந்த கருத்துக்களை அடித்தட்டு மக்களது நம்பிக்கையை பெற்றவராக அவர் இருந்தார். அதே அம்மா அவர்களும் அதை தொடர்ந்து அதை தக்க வைத்து கொண்டிருந்தார். ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலத்தில், புரட்சி தலைவர் காலத்தில் அந்த கட்சியை திமுகவுடைய எதிர்ப்பு சக்திகளை, திமுகவில் இருந்து வந்த நாவலருக்கு பொதுச் செயலர் பதவியை கொடுத்தார், பாவு சண்முகத்துக்கு பொதுச் செயலர் பதவியை கொடுத்தார், நாஞ்சில் மனோகரன் அவர்களுக்கு அமைச்சரவையில் 2ஆம் இடத்தை கொடுத்தார். அப்ப திமுகவைக்கு எதிராக பலத்தை திரட்ட வேண்டும், அந்த எதிர்ப்பு சக்திகளை ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு முனைப்போடு செயல்பட்டார். அடுத்து கூட்டணிகளை கட்டமைத்தார்கள். அந்த கூட்டணி பலத்திலையும் திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகளை ஒருங்கிணைப்பதிலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும் வெற்றி கண்டார்கள். ஆனால் இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் என்பது அப்படியே சிதறுது. இப்போ திரு விஜய் வந்தால் அது ஒரு பக்கம் போகும், சீமான் அது ஒரு பக்கம் போகுது, அண்ணாமலையோடு இருக்கக்கூடிய கூட்டணிகள், அதாவது பாஜகவோடு இருக்கக்கூடிய கூட்டணிகள், தேமுதிகவே வருகிற அந்த ராஜ்யசபா தேர்தலுக்கு பிறகு அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு அதிமுகவோடு பயணிப்பார்கள் என்று நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. புதிய தமிழகம் எடுத்தீங்கன்னா ஒரு சமீபத்தில் கூட அவங்களது ஒரு ட்வீட் நான் பார்த்தேன். கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அந்த அருந்ததியர் இடஒதுக்கீட்டில் அவரது கருத்துக்களுக்கு எதிராக திரு கிருஷ்ணசாமி கருத்து தெரிவித்திருந்தார். அவரே கூட ஒரு வேளை அணிமாறி போவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. அப்போ அதிமுக கூட ஒரு ரிலையபிள் கூட்டணி என்று இன்னும் அவரால் எதையும் உறுதியாக அதை ஐடென்டிஃபை பண்ண முடியலை. அதே போல் கட்சியிலையும் கட்சியை வெற்றிகரமாக திரு எடப்பாடி பழனிசாமி கைப்பற்றி விட்டார் என்று சொல்லலாமே ஒழிய, ஆனால் திமுகவை எதிர்கொண்டு வீழ்த்துகிற வலிமையை அவர் பெற்றுவிட்டார் என்று இல்லை. ஏன்னா இன்றைக்கு மக்கள் நம்புவது, சென்ற தேர்தலில் திரு ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரங்களில் 90 நாளில் கைது செய்வேன்,
பல வழக்குகளை பற்றியெல்லாம் பெரிய அளவில் அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற பொழுது திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கிற பொழுது குற்றம் சாட்டினார். அவர் எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை. ஒருவேளை அப்படி நடவடிக்கை எடுக்காதது திரு ஸ்டாலின் அவர்களது தவறாக கூட இருக்கலாம். ஆனால் மக்கள் மத்தியில் அது எப்படி பார்க்கப்படுதுன்னா, எடப்பாடி பழனிசாமி சரி பண்ணிட்டாரு, அப்போ திமுகவோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்துட்டாங்க என்று தான் இருக்குது. அதே போல் திரு எடப்பாடி பழனிசாமியும் இன்றைய திமுக அரசாங்கத்தின் மீது ஒரு உதட்டளவில் பேச்சு அளவில் ஒரு எதிர்ப்பு நிலையை சொல்கிறாரே ஒழிய ஒரு செயல்பாடுகளில் இப்போ அம்மா காலத்தில் பார்த்தீங்கன்னா இருந்த அந்த திமுக எதிர்ப்பு இன்றைக்கு அண்ணா திமுகவில் இல்லை. உட்கட்சியில் ஓபிஎஸ்ஸா இபிஎஸ்ஸா அந்த எதிர்ப்பு தான் கொழுந்து விட்டு எரியுது. அப்போ இது பாதிப்பு யாருக்குன்னு கேட்டிங்கன்னா அண்ணா திமுகவுக்கு தான். அண்ணா திமுகவினுடைய பலமே திமுக எதிர்ப்பு என்பது தான் அண்ணா திமுகவினுடைய பலம். அந்த திமுக எதிர்ப்பு இன்றைக்கு கொஞ்சம் முனை மழுங்கி இருக்கிறது. அந்த இடத்துல சட்டமன்றத்தில் திமுகவை எதிர்க்கிறது அதிமுக தான். இன்னைக்கு நடந்த கூட்டத்தில் கூட திமுக அரசை விமர்சித்து எப்படி டெல்லியை விமர்சித்து ஓட்டு போயது தீர்மானங்கள் போட்டிருக்காங்களோ அதே மாதிரி தீர்மானங்களை போட்டிருக்கிறத பார்க்கிறோம். இப்போ நீங்கள் சொல்கிற விஷயம் கட்சியை கைப்பற்றி இருக்கலாம், ஆனால் திமுக எதிர்ப்பு வாக்குகள் சிதறுவதை அவரால் தடுக்க முடியலை. ரெண்டாவது கூட்டணி அப்படின்றது இதற்கு முன்னாடி அவர் தானே அமைச்சிட்டு இருந்தார். என்ன புதுசா என்ன ராஜதந்திரத்தை கண்டுபிடிச்சிட போறாரு, புதுசா என்ன கூட்டணி அமைச்சிட போறாருன்னு கேட்குறீங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையை வீக்கன் பண்றதுக்கு பலவீனப்படுத்துவதற்கு எடுத்த முயற்சிகள், அந்த கட்சிக்குள்ள குழப்பம், 6 முன்னாள் மந்திரிகள் ஒன்று சேர்ந்து போய் போர்க்குடி தூக்குனாங்க, கூட்டணி வைக்க நிர்பந்தம், சசிகலா அவர்களை சேர்த்துக்கொள்ள நிர்பந்தம், இப்படிலாம் பேசிட்டு இருந்த எல்லா பேச்சுக்கும் இன்னைக்கு நோ சொல்லிட்டாங்களே, அது எல்லாமே போய் அப்படின்னு சொல்லிட்டாரு. இல்லை இல்லை, அதாவது அந்த திமுக எதிர்ப்புங்கிறது உதட்டளவில் இருக்கு, அதாவது அறிக்கைகளில் இருக்கு, சட்டமன்ற பேச்சுகளில் இருக்கு, களத்து அளவில் நீங்க இந்த அரசாங்கத்தின் மீது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த 3 ஆண்டு காலத்தில் சுமத்திய மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டு, அறப்போர் இயக்கம் செய்த செயல்பாடுகள்ல கால்வாசிய எடப்பாடி செய்திருக்கிறாரா சொல்லுங்க பார்க்கலாம், பட்டியலிடுங்க. இந்த 3 ஆண்டு காலத்தில் இந்த அரசாங்கத்தை எடப்பாடி பழனிசாமி கிடுகிடுக்க வைத்தார். அமைச்சர்கள் அஞ்சி நடுகிறாங்க, இந்த ஆட்சி அப்படியே ஆட்டம் கண்டுருச்சு என்று ஒரு 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 விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி எடுத்து செஞ்சிருக்கிறாரான்னு பாருங்க. இன்றைக்கு வரைக்கும் இல்ல. அப்ப அவர் வெற்றி பெற நினைப்பது திமுக எதிர்ப்பை வேகமாக முன்னெடுக்கலன்னு சொல்றீங்க. பொதுவா தமிழ்நாட்டை பொறுத்த வரையிலும் எதிர்க்கட்சி அரசியல்ன்றது அறிக்கை அண்ட் ஆர்ப்பாட்டம், இந்த 2 தான். கேரளா மாதிரியோ அல்லது மற்ற ஊர்கள் மாதிரியோ நாள்தோறும் அரசை நிலைகுலைய செய்கிற உக்கிரமான அரசியலாம் நம்ம ஊரில் பண்ணுறதில்ல. பொதுக்கூட்டம் நடத்துவாங்க, கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவாங்க, கட்சியை பலப்படுத்துறதுக்கு மாநாடு இது மாதிரி நடத்திட்டு இருப்பாங்க. தேர்தலுக்கு 6 மாதம் முன்னாடி தான் ஒரு கல அளவில் ஒரு அக்ரெசிவான பாலிடிக்ஸ் இருக்கும். இப்போவே செஞ்சு என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு நடைமுறை அனுபவம் அவருக்கு இருக்கலாம். என்னுடைய கேள்வி என்பது, திரு பழனிசாமி அவர்கள் பின்னால் அதிமுக சேதாரம் இல்லாமல் இருக்குது, யாரெல்லாம் போர்க்கூடி தூக்குனாங்கன்னு சொன்னாங்களோ அவர்கள்லாம் அவர் பின்னாடி இன்னைக்கு நிற்கிறாங்க. ஸோ ஏடிஎம்கே ஆன்டி பிஜேபியிலையும் தெளிவாக இருக்கு, மற்ற எந்த டிமாண்ட்ஸ்க்கு அவங்க ஈல்ட் ஆகலை. இந்த பொசிஷனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது திமுகவினுடைய 14 அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு ஸ்பெஷல் கோர்ட்டில் பெண்டிங் இருக்குது. இது போட்டது யார் காலத்தில் போட்டாங்க? அம்மா அவர்கள் காலத்தில் போட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி காலத்தில் ஏதேனும் நடந்திருக்குதா? அதே போல அம்மா அவர்கள் மீது அன்றைய முன்னாள் அமைச்சர்கள் மீதும் கலைஞர் அவர்கள் காலத்தில் வழக்குகள் போட்டாங்க. இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் காலத்தில் பெரிய அளவில் ஏதேனும் நடந்திருக்குதா? அப்ப பார்க்கிற பார்வையாளர்கள் பாமரன் என்ன நினைக்கிறான்னா, மேல்மட்ட அளவில் இவர்களுக்குள்ள ஒரு ஒத்து போகிற ஒரு இசைவு அரசியல் நடக்குதுன்னு நினைக்கிறாங்க. அதே போல பாரதிய ஜனதா கட்சி எடுத்தீங்கன்னா, இதுவரை திராவிட சித்தாந்த அரசியல் பேசிக் கொண்டிருந்த திரு ஸ்டாலின் அவர்கள் கூட நேற்று கவர்னர் மாளிகைக்கு சென்றது தன் அமைச்சர்களை பாதுகாக்க, தங்களுக்கு மத்திய அரசாங்கத்தால் வருகிற பிரச்சனைகளுக்கு ஒரு முன்கூட்டியே தடுப்பு அமைப்பதற்கு என்றுதான் இருக்குது. இப்ப மத்திய அரசாங்கமும் அதை ஏத்துக்கிறாங்க. அண்ணாமலையினுடைய இந்த 2-3 நாட்கள் செயல்பாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, பாஜகவினுடைய செயல்பாடுகளை பார்த்தீங்கன்னா,
ஒருவேளை நிதிஷ்குமார் அவர்களோ சந்திரபாபு நாயுடு அவர்களோ ஒரு கால வாரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் ஒரு பேக்கப்பாக திமுகவை அவர்கள் தயார் செய்கிறாங்க. அப்ப ஆனால் திமுகவும் சரி பாஜகவும் சரி அண்ணா திமுகவை சிதைத்து அந்த வாக்கு வங்கியை கைப்பற்றி நீங்க திராவிட சித்தாந்தமும் இந்துத்துவா சித்தாந்தமும் என்கிற அந்த சித்தாந்த அரசியலுக்குள்ள போறாங்க. நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல பிஜேபிக்கு எதிராக அதிகம் பேசின கட்சி அப்படின்னு எடுத்தா காங்கிரஸ் எவ்வளவு பேசியிருக்கோ அந்த அளவுக்கு திமுக எம்பிக்கள் 2 சபையிலையும் பேசியிருக்காங்க. எல்லா சட்டங்களுக்கும் அவங்க தங்களுடைய கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு திரு டிஆர் பாலு வந்து ஒன்றிய அரசு ரயில்வேக்கு பணம் தரலன்னு கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. 0 ஓட்டு 0 இடத்துல கூட ஜெயிக்க முடியாததுனால 1000 ரூபா ஒதுக்குறாங்க அப்படின்னு கண்டனம், பிச்சை போடுறது மாதிரி நடந்துக்கிறாங்கன்னு கண்டிக்கிறார். நேற்று மெட்ரோ ரயிலுக்காக கண்டனம். இன்னைக்கு சட்டமன்ற அவங்களுடைய செயற்குழு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலும் கூட பிஜேபி எதிர்ப்பு நிலைப்பாடு தான். ஸோ அன்றாடம் பிஜேபியை எதிர்த்துட்டு இருக்கிறவங்களை போய் பேக்கப்புக்கு இருக்கிறாங்க அப்படின்னு எந்த பேசிஸில் சொல்றீங்க? டீ பார்ட்டிக்கு போறதே எல்லா ஈக்குவேஷனையும் மாத்திருமா? இல்ல, அதாவது பாஜக பார்வையில் திமுக என்பது திரு ஸ்டாலின் அவர்கள் என்பது ஒரு சித்தாந்த ரீதியான எதிர்ப்பாக அவர்கள் பார்க்கிறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் மோடி அவர்கள் ஏதோ ஒரு எடப்பாடி பழனிசாமி ஒரு நம்பகத்தன்மை அற்றவர், தனக்கு வலதுபுறத்தில் இருந்து இவர்தான் தென்னிந்தியாவின் எங்களது முகம் என்று அறிமுகப்படுத்தப்பட்டவர் கடைசி நேரத்தில் காலை வாரிவிட்டார், ஒரு நம்பகத்தன்மையற்றவர் என்றும், அதே போல திரு அமித்ஷா அவர்களிடத்திலும் சரி அண்ணாமலை அவர்களிடத்திலும் சரி அந்த ஒரு தனிப்பட்ட முறையில் துரோகியை விட எதிரி மேல் என்கிற அளவில் அவர்களது பார்வை. அப்ப அந்த எதிர்ப்பு என்றாலும் கூட அது சித்தாந்த எதிர்ப்பாக அங்க பார்க்கப்படுகிறது. அப்ப பர்சனலா ஒரு இந்த கட்சிக்கு இன்றைக்கு தலைமை பொறுப்பு என்று சொல்லிக் கொள்கிற திரு எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த தலைமைக்கு உண்டான அந்த ஸ்ட்ரக்சர் அந்த இடத்துல வந்து அடி வாங்குது என்று தான் நான் சொல்றேன். அடுத்து அந்த கள அளவில் அதிமுகவுக்கு உள்ள பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் காலத்திலையும் சரி அம்மா காலத்திலையும் சரி எதிர்ப்புகளை, அதாவது திமுகவுடைய எதிர்ப்புகளை ஒருமுகப்படுத்தினாங்க. ஆனால் இன்றைக்கு வந்து அது சிதறடிக்கப்படுகிறது. அப்ப அதனால பலன் பெறுவது யார் பெறாங்க? ராஜதந்திர நடவடிக்கைகளை செய்ய போறாரு, அரசியல் வியூகத்தை வந்து வகுக்க போறாரு, சிறந்த கூட்டணி அமைக்க போறாரு அப்படிலாம் சொல்றாங்களே, அதெல்லாம் வந்து எதிர்ப்பை ஒன்று சேர்க்கறதுக்கு தானே? இல்ல, அதாவது இன்றைய தேதியில திரு ஸ்டாலின் அவர்களது பலம் எடப்பாடி பழனிசாமி, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களது பலம் திரு ஸ்டாலின். மிச்சம் கட்சியில ஒன்றும் இவங்க வந்து நம்பகமா இல்லை. எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆதரவுல திரு ஸ்டாலின் அவர்கள் முன்னோக்கி சென்று கொண்டு இருக்கிறார். இவரது நடவடிக்கைகள் இவரது முடிவுகள் என்பது அவருக்கு அது பலமாக அமைகிறது என்றுதான் வந்து பார்க்கணும். இப்போ இது எப்படி பார்க்கப்படுதுன்னா, இந்த செயற்குழுவை ஒட்டி கடந்த சில நாட்களாக வாரங்களாக சமூக வலைதளவாசிகளும் ஏகடியமும் ஏசியங்களும் பேசிய ஊடக பத்திரிகையாளர்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு செயற்குழுவாக இருந்துச்சு. 5 பேர் கிளம்பி எழுந்துட்டாங்க, பிரித்து 2ஆக கொண்டு போயிடுவாங்க, பெரிய பிரச்சனை உண்டாக்கிறோம், ஏக்நாத் சிண்டே உருவாகிறாரு வந்து அப்புறம் வந்து பராக் ஒபாமா உருவாகிறாரு, என்னென்னமோ வாய்க்கு வந்ததெல்லாம் அவங்களுக்கு என்னென்ன தோணுதோ எல்லாத்தையும் பேசினாங்க. அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு செயற்குழுவாக நடந்து முடிந்திருக்கிறது. அவர்கள் பேசிய, அவர்கள் எண்ணிய, அவர்கள் அந்த எதிர்பார்த்த எதுவுமே நாங்கள் நடக்கலை. வழக்கம் போல் கட்டுக்கோப்போடு எங்களுடைய செயற்குழு அம்மா அவர்கள் இருக்கிற போது எப்படி நடக்குமோ அதே போல் கட்டுக்கோப்போடு எந்த விதமான சிறு சத்தம் கூட இல்லாத ஒரு செயற்குழுவாக நடந்து முடிந்திருக்கிறது. 1. 2வது, நம்ம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் தமிழகத்தினுடைய 70 ஆண்டு கால பிரச்சனை, எந்த முதலமைச்சரும் தீர்த்து வைக்க முடியாத ஒரு பிரச்சனையாக இருந்த அத்திக்கதவு அவிநாசி திட்டத்தை 1652 கோடி முழுவதுமாக ஒதுக்கி அது முழுவதுமாக செலவிட்டு 90% பணிகள் நிறைவடைந்து 10% பணிகளை 3 ஆண்டுகளாக செய்து நாளைக்கு திறக்க இருக்கிற குழாயை மட்டும் திறக்க இருக்கிற முதலமைச்சருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, இப்போ ஐயா ஜெகத் பேசும்போது ஒரு கேசிபி வந்துடும். கேசிபி சொன்ன பாயிண்ட்டுக்கு வருவோம். அவர் என்ன சொல்றாரு, தீர்மானத்தில் முக்கியமானது ராஜதந்திர நடவடிக்கை, சிறந்த கூட்டணியை அமைக்க போறாரு, அதற்கு உறுதுணையாக இருப்போம்னு சொல்றாங்க. இத்தனை நாள் கூட்டணி அமைச்சது யாரு?
10 தேர்தல்லையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் கூட்டணி அமைச்சார். இப்போ என்ன பண்ணிட போறாரு அப்படின்னு ஒரு கொஸ்டின் பண்றாரு. ரைட். இன்னொன்று தலைமைக்கான ஸ்டேச்சர் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கு வர்றாரு. அதாவது எப்படின்னா இந்த இந்த கேள்வி நேரத்தை நடத்துவதற்கு திரு குணசேகரனுக்கு என்று ஒரு 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 பாணி இருக்கும். அது யாராலும் செய்ய முடியாது, அந்த இடத்தை யாராலும் விட்டு நிரப்ப முடியாது. அதுபோல் ஒரு தலைவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால், இப்போ அதாவது பேரறிஞர் பெருந்தகை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிக்கிற போது பெரியாருடைய கொள்கையிலிருந்து தடம் மாறி பெரியாரை போல இவர் நடந்து கொள்ளவில்லை, அவருடைய சிஷியனாக இருந்தாலும் அதுபோல் நடந்து கொள்ள என்றவில்லை என்கிற ஒரு பேச்சு இருந்தது. பேரறிஞர் பெருந்தகை அண்ணா மறைந்த பிறகு திரு கருணாநிதி அந்த கட்சியினுடைய தலைவராகிற போது அண்ணாவை போல அரவணைத்து யாரையும் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார் என்று அவர் மீது அண்ணாவினுடைய நிலைப்பாட்டிலிருந்து மாறி இருக்கிறார் என்ற குற்றச்சாட்டு இருந்தது. அதே போலத்தான் புரட்சித் தலைவர் இருந்த போதும் சரி, மாண்புமிகு அம்மா இருந்த போதும் சரி, அதுக்கு அடுத்த தலைவராக வருகிற போது மறைந்த தலைவர்களை அதுக்கு முன்னால் இருந்த தலைவர்கள் ஒப்பிட்டு பேசக்கூடிய அந்த நிலைமை இருந்து கொண்டே தான் இருக்கும். ஒரு காலங்காலமாக வரக்கூடிய ஒரு மரபு, ஒரு மனநிலை. ஆனால் இந்த பாக்குறவங்க, அவங்கள பார்த்து வளர்ந்தவங்க அதை கம்பேர் பண்றதை தவிர்க்க முடியாது. வெற்றியை கொடுத்துட்டாங்கன்னா ஏத்துப்பாங்க. தேர் யூ ஆர். சி, அதுதான் இப்போ அதுபோல ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய அந்த மனநிலை என்றைக்கு மாறும் என்று வரும்போது, நாம் ஒரு வெற்றியை கொடுக்கிற போது மக்கள் எதிர்பார்க்கிற ஒரு ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிற போது இந்த நிலை மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். 10 தேர்தலில் தொடர்ந்து திரு பழனிசாமி அவர்கள் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறார் என்று சொல்லுவாங்க. தயவு செஞ்சு அந்த ஒரு எண்ணத்தையே மாற்றுங்க. இதுதான் மறைமுகமாக அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது வைக்கக்கூடிய ஒரு உளவியல் ரீதியான ஒரு தாக்குதலாக நாங்கள் பார்க்கிறோம். காரணம், இந்த 10 தேர்தல்களிலுமே பொது தேர்தல் என்று எடுத்துக்கொண்டால் 4 பொது தேர்தல்கள். அந்த 4 பொது தேர்தலில் 3 பொது தேர்தலிலே திரு ஓ பன்னீர்செல்வம் எங்களோடு இணைந்திருக்கிறார். அன்றைக்கு அவர் ஒருங்கிணைப்பாளர். அந்த வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கிற அந்த சதமானத்தில் அவருக்கும் சரிபாதி பங்கு இருக்கிறது. அதை தட்டிக்கிறதுக்கான முழு பழியையும் நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல வைக்காதீங்க, ஓபிஎஸ்க்கு ஒரு ஷேரை கொடுங்கன்றீங்க. வைக்க கூடாதுன்னு சொல்றேன். ஷேர் இல்ல, வைக்க கூடாது, அது தார்மீகமான பொறுப்பு அல்லன்னு சொல்றேன். சரி, ஓபிஎஸ் கட்சியில் இல்ல சார், இப்ப இல்ல ஓபிஎஸ் இல்ல அதாவது இல்லன்றதுக்காக நடந்து முடிந்ததை மாத்தி நம்ம பேச முடியாது. 10 தேர்தலில் சந்தித்திருக்கிறோம் என்று சொன்னால் 2016 இருந்து 19 வரையில 21 வரையில 2011 இருந்து 17 வரையில திராவிட முன்னேற்ற கழகம் 13 தேர்தலில் தொடர் தோல்வியை சந்தித்திருக்கிறது. அது யாருக்காவது தெரியுமா? பொது தேர்தல் என்று எடுத்துக்கொண்டால் 5 பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வியை சந்தித்திருக்கிறது திரு ஸ்டாலின் தலைமையில். அது யாருக்காவது தெரியுமா? யாராவது பேசுவீங்களா? அதை பொது தேர்தல் என்று எடுத்துக்கொண்டால் திரு எடப்பாடி தேர்தலை சொல்றீங்க. 2011 சட்டப்பேரவை தொடர்ந்து தான் சொல்றேன். 2011 உள்ளாட்சி தேர்தல், 2014 நாடாளுமன்ற தேர்தல், 2016 பொது தேர்தல், 2014 உள்ளாட்சி தேர்தல், 5 பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் திரு ஸ்டாலின் தலைமையில் தோல்வி சந்தித்திருக்கிறது. தொடர் தோல்வி. இதுல என்ன போயிடுச்சு? திரும்ப எழுந்து வரலையா? அதுபோல திரு எடப்பாடி பழனிசாமி 2021 பொது சட்டமன்ற பொது தேர்தல், 2021 உள்ளாட்சி தேர்தல், இந்த 2 தேர்தலில் வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கிறார். 2021 நடந்த அந்த சட்டமன்ற தேர்தலுக்கு திரு ஓ பன்னீர்செல்வம் பொறுப்பேற்றிருக்கிறார். அவர் ஒருங்கிணைப்பாளர். இரட்டையில போட்டியிடுது. முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமியை நிறுத்தி இருக்கிறோம். அப்ப ஒரு ஒருங்கிணைப்பாளர் ரங்கரங்கமா சுத்தி வரணுமா இல்லையா? 234 தொகுதியை கட்சி ரீதியாக அமைப்பு ரீதியாக இருக்கக்கூடிய அந்த இல்ல சார், உங்க கட்சியை விட்டு அவர் அமிச்சிட்டீங்க. அவரு ஏடிஎம்கேல திரும்ப இடம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அவரை விமர்சிக்கிறதுல உங்களுக்கு என்ன பலன்? இல்ல, அதுதான் ஏடிஎம்கே கிரெடிபிளான இடத்துல இன்னைக்கு இருக்கா? நடந்த விஷயங்களை நடந்த மாதிரி பேசுங்க, உங்களுக்கு சாதகமா பேசாதீங்கன்னு சொல்றேன் நான். அமைப்பு ரீதியாக இருக்கக்கூடிய பல மாவட்டங்களுக்கு திரு ஓ பன்னீர்செல்வம் ஓட்டு கேட்கவே போல. அது தெரியுமா உங்களுக்கு? 234 தொகுதிகளிலும் முழுவதுமாக ஓட்டு கேட்டது எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார். சார், முதலமைச்சர் வேட்பாளர்னு ஒரு அறிவிச்சாச்சு. கட்சி ஒருங்கிணைப்பாளர் என்றீங்களா? இன்னைக்கு வரைக்கும் நான் தான் கட்சி தான் ஒருங்கிணைப்பாளர் என்றீங்களா? அப்ப ஓட்டு கேட்க போல. அப்ப உங்களுடைய எண்ணம் என்ன? நீங்க யாருடைய பி டீமா இருந்திருக்கீங்க? ஸ்டாலினுடைய பி டீமாக ஓ பன்னீர்செல்வம் அன்னைக்கே செயல்பட்டு இருக்கிறார். திரு பழனிசாமி சொன்னார்ல, பெண்ணாகரத்துல போய் ஓபிஎஸ் ஓட்டு கேக்குறாரு, அல்லது தலியிலேயே கிருஷ்ணகிரியில போய் ஓபிஎஸ் ஓட்டு கேக்குறாருன்னா அதனால என்ன இம்பாக்ட் வரப்போகுது? முதலமைச்சர் வேட்பாளரா அவர் முன்னிறுத்திட்ட பிறகு நான் 3 முறை முதலமைச்சரா இருந்த இந்த கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் நான் தான், இன்னைக்கு இந்த கட்சி எனக்கு தான் வேணும்னு சொல்லி வழக்கு தொடுத்துக்கிட்டே இருக்கீங்கல்ல, தொடர்ந்து ஓட்டு போடுறீங்க இல்லையா? ஒரு சின்ன அமெண்ட்மெண்ட் முந்தனேத்து வருது ஹைகோர்ட்ல, அந்த அமெண்ட்மெண்ட்ல நீங்க மாத்தணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் போராடி கொண்டிருக்கிறீங்களே. அப்போ இந்த கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் அந்த கிளைம் நீங்க எடுக்கும்போது ஓட்டு கேட்கறதுக்கு எல்லா மாவட்டங்களுக்கும் எல்லா தொகுதிகளுக்கும் போயிருக்கணும். தோல்வியை மட்டும் அந்த எடப்பாடியை நீங்க வைத்து விட்டு ரொம்ப சேஃபா நீங்க வெளியே போயிடக்கூடாதுன்னு சொல்லி சொன்னேன். அதுதான் அதை தாண்டி, அதாவது இப்போ அண்ணன் கேசிபி பேசும்போது என்ன சொல்றாரு, கட்சியை திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய கட்டுக்கோப்புக்குள் கொண்டு வந்து விட்டார் அப்படின்னாரு. கடந்த காலங்களிலே கட்சியையே கைப்பற்ற முடியாத ஒரு சூழ்நிலையில் திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் சொல்லி இதே அண்ணன் கேசிபி சொன்னார். ஜென்ரலாகவே ஒரு சே சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் ஏளனம், அதுக்கப்புறம் எதிர்ப்பு, அதுக்கப்புறம் ஏற்றுக்கொள்ளுதல். இதுதான் எந்த ஒரு இதுலையுமே ஒரு 3 கடநிலை. எந்த ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் கிண்டல் பண்ணுவான், அது ஃபைட் பண்ணுவான், வந்துருவான்ற ஒரு எதிர்ப்பு இருக்கும். எதிர்ப்பு முடிஞ்சதுக்கப்புறம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை. இன்றைக்கு அந்த எதிர்ப்பை தாண்டி ஏற்றுக்கொள்ளக்கூடிய 3வது நிலைமைக்கு இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி வந்திருக்கிறார்.
அது அண்ணன் கேசி பழனிசாமி அவருடைய வார்த்தையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. கட்சியை அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டார். அவ்வளவுதான், முடிஞ்சா. கட்சி இன்றைக்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி, அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர் தான். தேர்தல் ஆணையமும் சொல்லிருச்சு, உச்சநீதிமன்றமும் உறுதிப்படுத்திருச்சு. அடுத்த கட்ட நிலைப்பாடு எப்படி நாங்கள் வெற்றியை கொடுத்தால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்களோ, வெற்றியை கொடுத்தால் இது போன்ற பேச்சுக்கள் என்றைக்கு மாறுமோ அதற்குண்டான நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்திருக்கிறோம். அதற்கான அடித்தளமாக இன்றைக்கு செயற்குழு நடந்து முடிந்திருக்கிறது. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற பொதுத் தேர்தலை நாம் எவ்வாறு சந்திக்க வேண்டும், அதற்கான நிலைப்பாடு என்ன, அதற்கான வழிமுறைகள் என்ன, அதற்கான வியூகங்கள் என்ன என்பதைத்தான் நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய செயற்குழுவில் விவாதித்திருக்கிறோம். அதற்கான அடுத்த கட்ட நன்மைக்காக நாம் செய்வதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. திமுக பிரதான எதிர்ப்பு, அதிமுகவினுடைய பிரதான எதிர்ப்பு திமுகவை எதிர்க்கிறது தான். இதுதான் எங்களுடைய பிரதான ஒரு முழக்கமாகவே இருக்கிறது. இந்த 3 ஆண்டுகளில் என்ன செஞ்சிட்டாரு சொல்லுறேன். எதிர்ப்பு வாக்குகளை திமுக எதிர்ப்பு ஓட்டு ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் பை டிஃபால்ட் ஏடிஎம்கே போச்சு. அதிமுக எதிர்ப்பு ஓட்டு இன்னைக்கு வரையிலும் திமுக தான் பிரைமரி பெனிஃபிஷியரி. ஏடிஎம்கே வேணான்னு நினைச்சா அந்த ஓட்டு திமுகவுக்கு வரும். ஆனால் இப்ப திமுக எதிர்ப்பு அரசியலை கூர்மையா பேசல, ஆட்சியை எதிர்க்கக்கூடியவங்களெல்லாம் ஒன்று சேர்க்கல, அந்த எதிர்ப்பை ஓட்டை ஒன்னா திரட்டி வாங்குற இடத்துல ஏடிஎம்கே இல்ல, அந்த தலைமை இல்லைன்னு சொல்றேன். இல்ல அந்த அதில் நான் மாறுபடுறேன்னு சொல்றேன். நான் எப்படின்னா, இந்த 3 ஆண்டுகளிலும் இந்த கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சம்பவங்களுக்கு அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்த முன்னெடுப்பு இந்த ஆட்சி ஆட்டி பார்த்துருச்சு. அது நீங்க ஒத்துக்க மாட்டீங்க, உண்மை அதுதான். அரசு மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்கு உள்ளான ஒரு சம்பவத்தை அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தி காட்டியிருக்கிறது. சட்டமன்றம் ஒரு நாள் கூட முழுமையாக செயல்படாமல் சூழ்நிலையை அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கி காட்டியிருக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் மிகப்பெரிய போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் முன்னெடுத்து இந்த அரசாங்கத்திற்கு அழுத்தத்தை கொடுத்திருக்கிறோம். ஒரு இஷ்யூ வரும்போது தான் சார் அந்த இஷ்யூ பேஸ் பண்ணி தான் நம்ம பிரச்சனையை கொண்டு போக முடியும். எதுவுமே இல்லாம அதிமுகவை எதிர்க்கணும்னு சொல்லிச்சா அண்ணன் சொல்ற மாதிரி நம்ம கத்திரிக்க முடியுமா? ஆட்சியில நடுங்க வச்சிருக்கிறோம், நீங்க எதிர்க்கட்சியா செயல்படலன்னு சொல்றீங்களேன்றார். இல்லை, அதாவது இல்லை, திரு பாபு முருகவேல் சில விஷயங்களை சரியாக சொல்கிறாரு. ஆனால் ஒரு விஷயத்தை மறந்துடுறாங்க. திருப்பி திருப்பி அவர்கள் வலியுறுத்துவது ஓபிஎஸ்ஐ விட இபிஎஸ் பெட்டர். நான் ஏற்றுக்கிறேங்க, ஓபிஎஸ் என்பவரை விட இபிஎஸ் பெட்டர். ஆனால் சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் வெல்ல வேண்டியது ஓபிஎஸ்ஐயா இல்லை திரு ஸ்டாலின் அவர்களையா? அப்போ உங்கள் ஃபோக்கஸ், உங்களுடைய குறி, உங்களுடைய டார்கெட்டு மாறி போயிடுச்சுன்னு சொல்கிறேன். உட்கட்சி எதிராளிகளை, தன்னுடைய போட்டியாளர்களை வீழ்த்துவதில் செலுத்துகிற கவனம். நீங்க திமுகவை வீழ்த்தினீங்கன்னா ஓபிஎஸ் ஓடியாந்து உங்க பக்கத்துல கையை கட்டிக்கிட்டு நிற்பாரு. நீங்க திமுகவை வீழ்த்த தவறிவிட்டால் ஒரு கிளை செயலாளர் கூட உங்களை மதிக்க மாட்டான். இன்றைக்கு 10 தோல்விகளுக்கு 7 தோல்விகளுக்கு ஓபிஎஸ் கூட இருந்தார். இதைத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் செயற்குழுவில் பேசியிருக்காருன்னு பார்த்தோம். ஆனால் தோல்விக்கு அது பதில் இல்லை. நீங்கள் இந்த இடத்துல எல்லாம் நம்ம கோட்டை விட்டுட்டோம். சரி, திரு சூர்யா சேவியர் 3 பாயிண்ட். ஒன்னு, திமுக 200 சீட் அப்படின்னு ஒரு டார்கெட்டை சிஎம் சொல்றார். இது 200ன்றது ஒரு மிகையான நம்பர் இல்லையா? தமிழ்நாட்டு வரலாறுல அண்மை காலத்துல ஒரு கட்சி 200 இடங்களை வெற்றி பெற்றது ஒரு கூட்டணின்றது ரொம்ப ரேர். இது எந்த நம்பிக்கையில் அந்த கருத்தை சொல்றாரு? அந்த அளவுக்கு மக்களுக்கு செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்றார். அது சாத்தியமான ஒன்றா அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது, அதிமுக வலிமையான கூட்டணி அமைக்கும், சிறந்த ஒரு கூட்டணி அமைக்கும் அப்படின்ற ஒரு புள்ளி. அதிமுக தன்னை ரீபொசிஷன் பண்ணிக்க போகுது அப்படின்னு திரு பாபு முருகவேல் சொல்ற ஒரு கூற்று. இந்த ரெண்டையும் எப்படி பாருங்க? அதாவது ஒரு 50% வாக்குகளை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி இன்றைக்கு பெற்றிருக்கிறது பல தேர்தல்களில். அது 2019 இருக்கட்டும், 24 இருக்கட்டும், 21 இருக்கட்டும், இதெல்லாம் நிரூபித்திருக்கிறது. ஒரு வலுவான கூட்டணி, ஒரு வலுவான முகம், வலுவான ஒரு தலைமை, ஒரு கூட்டணி தலைமை, கட்சி தலைமை என்று நிற்கிறது. அவர் 200 என்ற எண்ணிக்கையை முன்வைக்கிறார். ஆனால் இந்த சைடு 200ஐ நாங்கள் பெறுவோம், நாங்கள் 200ஐ பெற்று அதிகாரத்தை கைப்பற்றுவோம் என்று சொல்வதற்கு யாருக்கும் தைரியம் கிடையாது. ஏன்னா 50 இந்த சைடு பிரிந்து கிடக்கிறது. நீங்கள் 50 என்பது இப்போ அதிமுக ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக, அதிமுக திமுகவுக்கு போட்டியான ஒரு கட்சியாக தமிழ்நாட்டில் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்பது எல்லோருடைய விருப்பம். ஆனால் அந்த விருப்பத்திற்கு ஏற்றவாறு அல்லாத மக்கள் கருத்திற்கு ஏற்றவாறு அதிமுக செயல்படுகிறதா? இப்போ முருகவேல் சகோதரர் பேசினார், நாங்கள் கிடுகிடுங்க வைக்கிறோம்னு.
நீங்கள் விக்கிரவாண்டி தேர்தலில் எதுக்கு நீங்கள் புறக்கணிச்சிங்க? விக்கிரவாண்டி தேர்தலில் கிடுக்கிடுக்க வச்சிருக்கணுமா வேண்டாமா? ஒரு 9,000 வாக்குகள் தானே வித்தியாசம் இருந்தது பாராளுமன்ற தேர்தலில். அந்த தேர்தலில் இருந்து நீங்கள் விலகி 400 கோடி இருப்பதற்கான காரணமா இல்லை 400 கோடி இல்லை 500 கோடி. நீங்கள் சங்கரங்கோயில் அப்படின்னா இதுவரைக்கும் எந்த இடைத்தேர்தலும் நின்றுக்க கூடாதுல்ல. அது 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 அந்த அதுக்கு நீங்கள் அப்போ சரின்னு சொல்லுவீங்களா? சங்கரங்கோயிலில் நீங்கள் ஜெயித்தது 400 கோடி வெற்றின்னு சொல்லுவீங்களா? இல்லை இதுக்கு முன்னாடி இடைத்தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றதெல்லாம் 400 கோடி வெற்றியா? அதுக்கு அல்ல, அது பதில். அதுவல்ல. அப்போ நீங்கள் ஏன் விலகி நிற்கிறீங்க? பாஜகவிற்கும் உங்களுக்குமான ஒரு நெருக்கம் என்பது இருந்து கொண்டே இருக்கிறது. பாஜகவிற்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி கொடுக்கிறீர்கள் என்ற விமர்சனம் அதிமுக மீது இருக்கிறது. இப்போதும் அதிமுக தனித்து நிற்கிறது. நீங்க அவர்களோடு கூட்டணி என்ற அளவில் அவர்கள் யார் இருக்கிறார்கள்? இப்ப அதிமுக ஒரு 20% வாக்கு, எடப்பாடி பழனிசாமி தலைவரா இல்ல, பாபு முருகவேல் தலைவரா அந்த அமைப்புக்கு இருந்தாலும் 20% வாக்கு விழுகும் அதிமுகவுக்கு. அது தெரியுமா? அதுக்கு எடப்பாடி இருக்கணும்னு அவசியம் இல்லை. யாரு? பாபு முருகவேலே அதிமுக பொதுச் செயலாளர் இருந்தாலும் 20% ஓட்டு விழுகும். அதுதான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்டமைப்பு. ஆனா அந்த 20% வாக்குகள் 22% வாக்குகளை அப்படியே தனியாக இருந்து கொள்வதன் மூலமாக அதிமுகவில் ஒரு நம்பிக்கை இழப்பை ஏற்படுத்தி ஒரு கூட்டணியை உருவாக்க முடியாமல் அது அப்படியே அந்த வாக்குகள் நீங்க இன்னொரு பக்கம் மேலிருந்து அதிகாரம் செலுத்துவதன் மூலமாக ஏற்படுத்தக்கூடிய நெருக்கடிக்கு பாஜகவிற்கு தாவுவதற்கான ஒரு ஏற்பாட்டிற்கு நீங்கள் வழிவகைத்து கொடுக்கிறீர்கள். பாஜக அந்த பக்கம் இறுக்கமாக உங்க கூட இருந்த ஆளுகளை பூரா அவங்க சேர்த்து வச்சிருக்காங்க. அது இப்ப நீங்க 2019 கூட்டணியுடைய பலம் அதுதான். 15% வாக்குகளை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள், ஒரு 8% வாக்குகளை நாம் தமிழர் பெற்றிருக்கிறது. முதலமைச்சர் அவர்கள் திமுக தலைவர் சொல்லக்கூடியதனுடைய உள்ளடக்கம் எதிரிகள் இல்லை களத்தில். எனவே திமுக 200 தொகுதிகளை வெற்றி பெறும். அவர் எதிரிகள் இல்லை என்று சொல்லவில்லை. இது உள்ளடக்கம். 50% வாக்குகளோடு இருக்கிறோம். மக்களுக்கு 3 ஆண்டு காலங்கள் இவ்வளவு நம்பிக்கையோடு மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறோம். ஒரு மனிதனுக்கு தேவையான உணவு, உடை, உறைவிடம், கல்வி, மருத்துவம், சுகாதாரம், அடிப்படை வசதிகள், உள்கட்டமைப்பு இவற்றை வலுப்படுத்தி இருக்கிறோம். இதை கொண்டு போய் மக்களிடம் சேருங்கள், 200 தொகுதிகளில் நாம் வெற்றி பெற்று விடலாம் என்பது அவருடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. அந்த உணர்வை, அந்த கட்டமைப்பை, அந்த அமைப்பிற்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய வலிமையை பார்த்தால் அது நடந்துவிடும். அதுதான் வாய்ப்பாகவும் இருக்கிறது. ஏனால் இங்கே மக்கள் நலன திட்டங்களை செயல்படுத்துறதுனாலேயே ஒரு ஆட்சிக்கு மக்கள் முழுமையாக ஓட்டு போடுறது இல்லை. ஒரு பொலிட்டிக்கல் லைன் என்ன எடுக்கிறாங்க அப்படின்ற ஒன்று தான். 96 2001 ஒரு நல்ல ஆட்சியை கலைஞர் கொடுத்தாரு. ஆனால் 2001 தோல்வி, 2006 11க்கு பிறகு தோல்வி. இப்போ வெறும் ஸ்கீம்ஸு அது மட்டும் வெற்றியை தர்றதில்லை. இன்னொரு கோணத்தில் பார்த்தா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, 50%க்கு மேலே திமுக கூட்டணி வாக்கு எடுத்திருக்கு, எதிர்ப்பு சிதறி கிடக்கிறார்கள்னு. இன்னைக்கு இருக்கிறது மாதிரியே இருக்கு. நம்ம இப்போ ரொம்ப ஏலியா, ரொம்ப டூ ஏலி நாம் பேசுறது. 2026 தேர்தலுக்கான கூட்டணி 2026 தை மாதத்துக்கு பிறகுதான், பொங்கலுக்கு பிறகுதான் உருவாகும். இப்போ புதிய ஒரு கட்சி வரலாம், பிரிஞ்சு கிடைக்கிறவங்க ஒன்று சேரலாம், பாமக அதிமுகவோட கூட்டு சேரலாம், சீமான் அதிமுகவோட கூட்டு சேரலாம், எதிர்க்க பிஜேபியும் அதிமுகவும் சேராதுன்னு இந்த நேரத்தில் சொல்ல முடியாது. அன்று அரசியல் சூழல் மாறுச்சு அப்படின்னா திமுகவை தோற்கடிக்கிறதா எங்கள் ஒற்றை இலக்குன்னு ஒன்றா வரலாம். அப்படி வருகிற ஒன்றை இப்போயே ரூல் அவுட் பண்ண முடியுமா என்ன? நிச்சயமாக சொல்ல முடியும். ஏனெனில் பாஜக என்ற ஒரு அரசியல் கட்சி அது திமுகவிற்கு மாற்றான, திராவிட கட்சிகளுக்கு மாற்றான ஒரு அரசியல் கட்சியாக அவர்கள் தன்னை 2வது இடத்தில் நிலைநிறுத்திக் கொள்வதற்கான எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அதுதானே இப்ப அதிமுக என்னைக்காவது ஒரு தேர்தலில் 11 பாராளுமன்ற தொகுதிகளில் டெபாசிட் இழந்த வரலாறு இருக்கா? அது எவ்வளவு பெரிய வருத்தமான ஒரு செய்தி. அந்த இது இப்போது நடந்ததா இல்லையா? அந்த வாக்குகள் எங்கே போனது? கன்னியாகுமரியில் அதிமுக வாக்கு யாருக்கு போனது? திருநெல்வேலியில் அதிமுக வாக்கு யாருக்கு போனது? அப்ப இதெல்லாம் நீங்க கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா ராமநாதபுரத்திலேயோ, தேனியிலேயோ, மதுரையிலேயோ அதிமுக வாக்குகள் எங்க? அதே செல்லூர் ராஜு ஒரு வார்த்தையை சொல்றாரு, நல்ல கூட்டணியை உடைத்து விட்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதிமுக பாஜக நல்ல கூட்டணியா? மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு கூட்டணி. அப்ப நீங்க என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா, பாஜக என்பது 2வது இடத்திற்கு வருவதற்காக அதிமுகவை 3வது இடத்திற்கு தள்ளுகிறது. அதன் வாக்குகளை அது கபலீகரம் செய்கிறது. அதிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய
வியூகம் என்ன? அதுதான் திமுகவை எல்லாம் வீழ்த்த முடியாது. அடுத்த தேர்தலில் அதிமுகவை 2வது இடத்திற்கு கொண்டு வருவதற்கு அவர் ஒரு வியூகத்தை வகுக்க வேண்டும் என்பதுதான் என்னை போன்றவர்களுடைய பார்வை. ஏன்னா பாஜக தன்னை 2வது இடத்திற்கு நிறுத்திக் கொள்ள வேண்டும். அதிமுகவோடு அவர்கள் யாரையும் அனுப்ப தயாரில்லை. அவர்களை தனிமையாகவே வைத்து அவர்களை பலவீனப்படுத்துவது திமுக அல்ல, பாஜக. எனவே பாஜகவை தனிமைப்படுத்துவதற்கான முயற்சியில் கட்சியை எதிர்கட்சியா 2வது இடத்துல வச்சுக்கிறதுக்கு இந்த கூட்டணி வியூகம் ராஜதந்திரம் எல்லாம் செஞ்சாகணும்ன்ற ஒரு கோணத்தை திரு சூர்யா ஜெவியர் சொல்றாரு. 2வது இடத்துக்கு பாஜக திட்டமிட்டாங்க, தொடர்ந்து திட்டமிடுறாங்க. இப்போ கூட அமித்ஷா பிளான் சொல்லிட்டு ஒரு பிளானை வெளியிட்டிருக்கிறாரு மாநில தலைவர் அண்ணாமலை. அதில் அவர் திமுகவை பின்னுக்கு தள்ளி முதலிடத்துக்கு வரணும்னு சொல்லலை. என்ன அதிமுகவை பின்னுக்கு தள்ளணுங்கிறாங்க. அது என்ன அர்த்தம்? அது ஆட்சிக்கு வரணும்னு சொல்லி ஒரு கட்சி தீர்மானம் போடணும், பிளான் பண்ணணும். அதுக்கு பிரதான கட்சியை நாங்கள் பின்னுக்கு தள்ளுவோம் சொல்லணும். சொல்லலையே சார். 3வது இடத்துல இருக்கிறவங்க 2வது இடத்துக்கு வந்து அதுக்கப்புறம் 1வது இடத்துக்கு வர அப்படி 4வது இடத்துலேருந்து 3வது இடத்துக்கு வந்து இப்படி வரிசையாக பண்ணுவீங்களா? இல்லை ஒரு தேர்தலில் நாங்கள் ஆட்சிக்கு வரணுங்கிறத முன் வைப்பீங்களா? அந்த பிரதான கட்சியை பற்றி பேசலை. அடுத்து இருக்கக்கூடிய கட்சியை நாங்கள் பின்னுக்கு தள்ளுவோங்கிறது தான் உங்கள் பிளான்னா, அப்போ நீங்கள் அதிமுக எதிர்ப்பு நிலையில் உறுதியாக இருக்கிறீங்க, திமுக எதிர்ப்பு நிலையில் நீங்கள் உறுதியாக இல்லை. திமுகவும் அதை தான் விரும்புது. ஸ்ட்ராட்டஜிக்காக திமுக என்ன விரும்பும்? அதிமுக பிஜேபி வந்து திமுக எதிர்ப்புல உறுதியா இல்லைன்றீங்களா? நாளும் திமுகவை தான் விமர்சிக்கிறாங்க. திமுக நீங்க வேற பொது வெளியில ஏதோ பேசிட்டு இருப்பாங்க, உள்ளுக்குள்ள என்ன பார்லிமெண்ட்ல நிர்மலா சீதாராமன் நீங்க ஒரு பிளான் போடுறீங்க, அமித்ஷா பிளான். அந்த பிளான் அவர் தான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அவர் என்ன பிளான் போடுறாருங்க? திமுகவை வீழ்த்திட்டு நாங்கள் வருவோம் சொல்லணும்ல, சொல்லலையே. நாங்கள் அதிமுக பின்னுக்கு தள்ளுவோங்கன்னா அப்போ அந்த ஸ்ட்ராட்டஜியில் என்ன இருக்குது? உங்களுடைய எதிரி திமுகவுக்கும் பாஜகவுக்கும் பொது எதிரி அதிமுக தான். இப்போ இதுதான் பிரச்சனையாக இருந்துச்சு. இது இந்த செயற்குழுவுக்கு முன்னாடி 3 விஷயங்கள் பேசப்பட்டது. ஒன்று வந்து பாஜக கூட்டணி இருக்குமா இருக்காதா, இந்த பிரிந்து போனவர்கள் சேர்க்க இணைக்கப்படுவார்களா இல்லையா, 2வது 3வது புது கூட்டணி என்ன அமையும், வாய்ப்பு என்ன இருக்குது, இதுதான் பேசப்பட்டது. 3மே ஒன்றுமில்லைன்னு ஆகிப்போச்சு. இல்லை 3லேயும் ஒரு அங்கங்கே இக்கன்னா இருக்கு. இப்போ புதிய கூட்டணி என்ன அப்படின்றதுல எந்த கிளாரிட்டி இல்லை. யார் கூட்டணிக்கு வர போகிறாங்க? ரைட். ஆமாம். அதுக்கு முன்னாடி இன்னொன்று போவோம், பிஜேபிக்கு வாங்குவோம். பிஜேபியோட உறவை முறித்த போது என்ன அதிமுகவில் சொன்னாங்க? பிஜேபியோட உறவை முறித்தபோது எங்கள் 1 கோடி தொண்டர்களும் 1.5 கோடி தொண்டர்களும் பிஜேபியோட கூட்டணியை விரும்பலை, தொண்டர்களுடைய விருப்பத்தை ஏற்று நாங்கள் கட்சி முடிவெடுக்குது. நாங்கள் தேர்தல் முடிஞ்ச பிறகு எஸ்பி வேலுமணி என்ன பேசினார்? பிஜேபியோட போயிருந்தா பரவாயில்ல அப்படின்னு சொன்னார். அப்படி சொல்லல. அவர் என்ன சொன்னார்? ஜெயக்குமார் வந்து என்ன சொன்னார்? தேர்தல் அரித்மெட்டிக் அவர் சொந்த கருத்துன்னு சொன்னார். அவர் அது வேலுமணி சொன்னது சொந்த கருத்து. ஜெயக்குமார் அவர்கள் அவருடைய சொந்த கருத்தை சொன்னார். அவருக்கு நான் கட்சி கருத்தை சொல்றேன்னாரு. அவர் மிஸ்ரீட் பண்ணார். எஸ்பி வேலுமணி சொன்னது வந்து இந்த கூட்டணி சேர்ந்திருந்த அது அவர் தோல்வியை அவர் அங்கே பெரும் தோல்வியை சந்திச்சிருக்காரு அவருடைய மாவட்டத்தில். அதனால் அவர் அதை இட்டுக்கட்டுறதோட சொல்லியிருக்கலாம். இது வந்து பிஜேபியோட அப்படின்னு பயமுறுத்துறாரு. அவ்வளவுதான். அது வந்து ஒரு அரித்மெட்டிக்கலா பேசின விஷயம். இன்னைக்கும் செல்லூர் அரசியல் ரீதியான கருத்து. இன்னைக்கும் செல்லூர் ராஜ் என்ன சொல்றாரு? ஒரு நல்ல கூட்டணியை அண்ணாமலைனால அது கெட்டு போச்சுங்கிற. அதே செல்லூர் ராஜ் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? அவர் சொன்னது ஆச்சரியமா இருக்கு. சேர்றதை விட நான் தற்கொலை பண்ணிக்கிறோம். போய் சீட்டு கேட்கறத விட நாங்க சீட்டு தருவோம்னு சொல்றாங்க. கூட்டணி நாங்க தற்கொலை பண்ணிக்கிறோங்கிறாரு. அதுவும் அப்படித்தான் பேசியிருக்காரு. அவர் இன்னைக்கு ஒன்று பேசுவார், நாளைக்கு ஒன்று பேசுவார். இங்கே வேற விஷயம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இல்லை பிஜேபி விஷயத்தில் பிஜேபியோட கூட்டணி இல்லை அப்படின்னு வரும்போதோ அல்லது ஏடிஎம்கேவை பிஜேபி ரொம்ப கடுமையாக விமர்சிக்கும் போதோ வேலுமணி போன்றவர்களோ தங்கமணி போன்றவர்களோ அந்த அந்த மண்டலத்திலேருந்து வரலையே டோன் அதே வேகத்தில். இப்போ கேபி முனுசாமிட்டையோ ஜெயக்குமார்கிட்டையோ வெளிப்படுற அந்த காரம் அங்கே வரலையே அந்த ஏரியாவில். ஏங்க ஜெயக்குமார் அஃபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன், அவர் சொல்கிறதான் கட்சியினுடைய நிலைப்பாடு. பொதுச் செயலாளர் அப்பப்போ அவர் பேசுவார். இதுதான் பேசணும் ஒழிய அங்கங்கே சில தலைவர்கள் அதிமுகவில் இப்போ உள்கட்சி ஜனநாயகம் தலை தோங்குதுங்க. வேறு எந்த கட்சியிலும் இப்போ இல்லை. அதிமுகவே முன்னாடி இல்லை. இப்போ இவர் கேசிபி சொல்கிறாரு அதிமுக இப்போ எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு நிலையை பெரிய அளவுக்கு எடுக்கலை, ஜெயலலிதா அம்மா காலத்தில் எடுத்த மாதிரி எடுக்கலை. ஜெயலலிதா அம்மா அப்போ அவர் மேலே குற்றச்சாட்டு என்ன, கொடநாடுல போய் உட்காந்துக்கிட்டு தான் அரசியல் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு சொன்னாங்க. அப்போ அந்த குற்றச்சாட்டு அந்த அம்மா மேலே இருந்துச்சுல்ல. இவர் எடப்பாடி இங்கே இருக்கிறாரு, சேலத்தில் இருக்கிறாரு, இல்லாட்டி சென்னையில் இருக்கிறாரு, இருந்து அரசியல் பண்ணுறாரு. எல்லாத்துக்கும் அவங்க போராடுறாங்க.
போதைப் பொருள் கலாச்சாரத்துக்கு எதிராக யாருங்க பெருசாக போராடினது? தமிழ்நாடு முழுவதும் இது மனித சங்கிலி நடத்துனாங்க. எல்லா மாவட்டங்கள்லையும் 76 மாவட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்துனாங்க. என்ன இது கள்ளக்குறிச்சி விஷயத்தில் யார் முன்னெடுத்தது? எஃபெக்டிவா 3 விஷயத்தை அட்ரஸ் பண்ணிட்டாங்கன்றீங்க. பிஜேபியோட கூட்டணி இல்லைன்ட்டாங்க. அது ஏடிஎம்கேல வந்து மற்றவங்களெல்லாம் பிரிஞ்சவங்களை சேர்த்துப்பாங்களா அப்படின்றதுக்கு இல்லைன்ட்டாங்க. ஸோ எடப்பாடியோட தலைமை அப்படின்ற ஒன்று அவர் எடுத்த ஸ்டாண்டை இப்போ வந்து பொது செயற்குழுவை கூட்டி என்டார்ஸ் பண்ணார். அவர் எடுத்த ஸ்டாண்டுன்னு இல்லைங்க, பொதுச் செயலாளருடைய எடுக்கப்பட்ட ஸ்டாண்டுன்னு சொன்னால் கூட அதுக்கு பின்னாடி ஒரு குரூப் இருக்காங்க. தெர் இஸ் எ கோர் கமிட்டி. அங்கே எனக்கு தெரிஞ்சு அந்த கோர் கமிட்டி உட்காந்து தான் எல்லா தொகுதியிலேருந்து வந்தவங்களுடைய கிரீவன்சஸை கேட்டாங்க, என்ன ஆய்வு நடத்துனாங்க. அந்த ஆய்வினுடைய விளைவாக அவங்க பேசி ஒரு முடிவுக்கு வந்து அது இன்டர்னலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. நிச்சயம் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வெளியே வராது. எந்த கட்சியுமே அதெல்லாம் வெளியிட மாட்டாங்க. ஏன் கூட்டணி சேர்றது இல்லை, அவங்கள ஏன் சேர்க்கறது இல்லை, பாஜகவோட ஏன் கூட்டணி இல்லை பேசப்பட்டிருக்கும். ஏன் இவங்களெல்லாம் சேர்க்கலை 3 பேரை, அதை பற்றி என்ன இருக்குது முடிவு? க்ளோஸ்டு டோர் ஃபார் பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி அப்படின்றது க்ளோஸ்ட் சாப்டரா? இப்போ இன்னைக்கு இருக்கிற ஸ்டாண்டில் தான் உறுதியாக இருப்பாங்களா? இல்லை, அதுக்கு அப்படி நம்ம சொல்லவே முடியாது. அந்த கட்சிக்குள்ளேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய ஆன்மாவுக்காக போராடுகிற ஒரு உண்மையான திராவிட சித்தாந்த வழியில், சமூக நீதி சித்தாந்த வழியில் வந்தவர்களுக்கு ஐயா திரு KP முனுசாமி அல்லது செம்மலை இப்படி ஒரு அணி அந்த கட்சியினுடைய ஆன்மாவை காக்க வேண்டும் என்று போராடுகிற ஒரு அணி இருக்கிறார்கள். யதார்த்தத்தில் வெற்றி பெறுவதுதான் முக்கியம், தங்கள் பரப்பில் வெற்றி பெற வேண்டும், தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற ஒரு அணியினர் இருக்கிறார். இது உள்ளுக்குள்ளே நடக்கிற இன்னொரு போராட்டம். கட்சியில் பல டைனமிக்ஸ் இருக்கும். அதில் வந்து ஆனால் ஒன்று அந்த கட்சி ஞாபகம் வச்சுக்கணும், இந்தியா இப்போ கடந்த தேர்தல் வரை நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்தெந்த கட்சிகள் பாஜகவோடு சமரசம் செய்து கொண்டனவோ அத்தனை கட்சிகளும் மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனானப்பட்ட ஒரு நவீன் பட்நாயக் அவர்களே அவர் நேரடியாக பிஜேபி எதிர்த்து போர் செய்திருப்பார்னா இன்னைக்கு இந்த இவ்வளவு அவருடைய அந்திம காலத்தில் இப்படி அவமானமான ஒரு தோல்வியை அவர் சந்திச்சிருக்க மாட்டார். அல்ல ஜெகன் ரெட்டியாக இருக்கட்டும், மகாராஷ்டிரா, அவர்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் பாருங்க, அவர்களோடு அணுகி சென்றவர்களை அரித்து தின்று உள்வாங்கி கொண்ட அரித்து தின்றாங்க, உள்வாங்குறாங்க, அவங்க ஸ்பேஸில் அவங்க ஓட்டை இவங்க எடுத்து இவங்க வளர்றாங்க. இதெல்லாம் வழக்கமாக இருக்கக்கூடிய விமர்சனம். ஏடிஎம்கே பிஜேபியோட வர்ற அசம்பிளி எலெக்ஷன் இனிமே வரக்கூடிய தேர்தலில் சேர மாட்டாங்கன்னு சொல்றதுக்கு எந்த உறுதிப்பாடும் இன்னைக்கு இல்லை. அவர் அடுக்கடுக்கான தீர்மானங்களை போட்டிருக்கிறாங்க. தீர்மானங்கள் வரவேற்கத்தக்கது, உண்மையிலேயே மகிழ்ச்சி. அதற்காக நாம் பாராட்டுகின்றோம். அந்த தீர்மானத்தில் அவர்கள் உறுதியாக நின்றார்கள் என்றால் அவர்கள் தங்கள் கட்சியினுடைய ஆன்மாவை மட்டுமல்ல தமிழகத்தினுடைய சமூக நீதி பேரியக்கத்தினுடைய ஆன்மாவையும் ஓரளவுக்கு காத்தவர்கள் என்ற இந்த பேரை கல்லின் மீது எழுதின எழுத்து இல்ல, தண்ணியில் எழுதுனது மாதிரி தான் அதை பார்க்கணுங்கிறாரு. அப்போ அது திமுக கூட சொல்ல, நீங்கள் திமுக பற்றி கூட இப்போ பேச்சு வருது. அவங்க இப்போ நடவடிக்கைகளை பார்க்கும்போது அவங்க நிதிஷ்குமாருக்கும் ஆந்திராவில் இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடுக்கும் மாற்றாக அவங்க உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களா அப்படின்ற பேச்சு வருது. இதெல்லாம் இருக்குங்க, பல அண்டர்ஸ்டாண்டிங் பல பேருக்கு இருக்குது. யாருக்கு யாரோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது? நீங்கள் இதே காங்கிரஸ் கட்சி கேரளாவில் என்ன சொல்கிறாங்க, மார்க்சிஸ்டுகளுக்கும் பாஜகவுக்கும் கள்ள உறவு இருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே அதிமுகவுக்கும் கள்ள உறவுங்கிறாங்க. அதிமுக என்றைக்குமே சேராதுன்னு நான் சொல்லலை. எந்த கட்சிக்கு எந்த கூட்டணிக்கு நான் கேரண்டி தர மாட்டேன். வரக்கூடிய இன்றைய நிலைப்பாடு அவங்க உறுதியாக இருக்காங்க, அவங்க சேர்வது இல்லை என்பதில் உறுதியாக இருக்கு. சரி, வலுவான கூட்டணிக்கான ஸ்கோப் ஏடிஎம்கேக்கு இன்னைக்கு என்ன இருக்கு? இப்போ திமுக கூட்டணியில் இந்த நொடி வரலையும் சேதாரம் இல்லை. அதிமுக கூட்டணியில் ராஜ்யசபாவுக்கு பிறகு தேமுதிக என்ன செய்யும் தெரியாது. புதுசாக யாராவது சேருவாங்களான்றதுக்கான எந்த ஹிண்ட்டும் இல்லை. பாமக வந்து பிஜேபியை உதறிட்டு இங்கே வந்து திரும்ப சேரும் அப்படின்றதுக்கான அறிகுறிகளும் எதுவும் தெரியலை. அப்போ சிறந்த கூட்டணி அப்படின்னா எதை சொல்கிறாரு? அதுக்கான ஸ்கோப் என்ன? கூட்டணிங்கிறது ஒரு பெர்செப்ஷன் வாருங்க. ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு பெர்செப்ஷன் இருக்கும். அந்த பெர்செப்ஷன் வரும்போது இப்போ நாடாளுமன்ற தேர்தல்னா அதுக்கு ஒரு பெர்செப்ஷன் இருந்துச்சு. அதில் போட்டியில் கிட்டத்தட்ட அதிமுக இல்லை, அது வேறு விஷயம். அவங்களுக்கு பிரதமர் சாய்ஸே இல்லை. அவங்க யார் மத்தியில் ஆட்சி செய்யணுங்கிற அந்த கொஸ்டினே அவங்களுக்கு இல்லை. அதனால் அவங்க மேலே ஃபோக்கஸ் விழுகலை. அதனால தான் அவங்க எல்லா தேர்தலையும் இல்லாத ஒரு பின்னடைவை சந்தித்தாங்கங்கிறது உண்மை. ஆனால் சட்டமன்ற தேர்தல் வரும்போது அவங்க மேலே ஃபோக்கஸ் வரும். திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகள், கடுமையான அதிருப்தி இருக்குங்க மக்கள் மத்தியில். அதை யார் காட்சி பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. கூட்டணி கட்சிகள் காட்சி பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. அவங்க அங்கே இருக்கும்போது அதிருப்தி அவங்க மேலே இருக்குது. யார் மக்கள் அதிருப்தி இல்லை. திமுக ஒரு நிமிஷம் முடிச்சு இல்லை, நீங்கள் சொல்கிற பாயிண்ட் ஒரு விளக்கம் கேட்டுறேன். திரு சூர்யா சேவியர், திமுக ஆட்சியின் மேலே ஒரு கடுமையான அதிருப்தி இருக்குது. அதை கூட்டணி கட்சியை உணர்ந்தாங்களா இல்லையான்னு தெரியல. மக்கள்கிட்ட அந்த மாதிரியான ஒரு அதிருப்தி இருக்கிறது.
வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல், இதுக்கு முன்னாடி பார்லிமெண்ட் எலெக்ஷன், அதனால ஏடிஎம்கேவை யாரும் சீரியஸாக எடுத்துக்கல, எடப்பாடி பழனிசாமி அவர்களை சீரியஸாக எடுத்துக்கல. அசம்பிளி எலெக்ஷன் வந்தால் அவர் எங்கே இருக்காரு, அவரோட கட்சி எங்கே இருக்குன்னு தேட தொடங்குவாங்க. அதற்கு ஒரு லைம்லைட், அந்த கட்சி தானா அதுக்கு ஒரு முக்கியத்துவம் வந்துடும். ஸோ அதனுடைய வாக்கு சதவீதம் இயல்பாக கிடுகிடுன்னு ஏறிடும்னு திரு கலை சொல்கிறார். அப்படியா? அதற்கு நிச்சயமாக கலை அவர்களுக்கு திமுக எதிர்ப்பு உணர்வு வேண்டுமானால் இருக்கலாம், அது அவருடைய உணர்வு, அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் எதிலிருந்து இதை முடிவெடுக்க முடியும்? நடைபெற்றிருக்கக்கூடிய தேர்தல்கள், அது காட்டக்கூடிய முடிவுகள் இதுதான். அல்ல இவர்கள் அரசு நடத்திய திட்டங்கள், அந்த திட்டங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கலை எதிர்ப்பு, எதிலிருந்து எதிர்ப்பு வருகிறது, என்ன எதிர்ப்பு வந்திருக்கிறது, அப்படி என்ன தமிழ்நாடு கொந்தளித்து நிற்கிறது திமுக ஆட்சிக்கு எதிராக, அப்படி ஏதாவது விவரங்களோடு பேசணுமா இல்லையா? நீங்கள் 234 தொகுதிகளில் 220 தொகுதிகளில் திமுக லீடிங்கில் இருக்குது. அதிமுக 75 கூட்டணியில் ஜெயித்தாங்க, 66 சீட்டு, 8 சீட்டில் தான் இப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, லீடிங்கில் வர்றாங்க. நீங்கள் இப்போ நடந்திருக்கக்கூடிய தேர்தல் 67 நடந்த தேர்தல் முடிவுகளை விக்கிரவாண்டியில் காட்டுகிறது, 1,26,000 ஓட்டு. அப்போ இதெல்லாம் எதிர்ப்பின் வடிவமா திமுகவினுடைய வெற்றி? திமுக அரசு 3 ஆண்டு காலங்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். அவர்கள் செய்திருக்கக்கூடிய விஷயங்கள் மீது விமர்சனங்கள் இருக்கிறது. அதை கூட்டணி கட்சிகளே வைக்கிறார்கள். விமர்சனங்கள் என்பது வேறு, எதிர்ப்பு என்பது வேறு. விமர்சனங்களை சரி செய்து கொண்டு, அதை முதல்வரே தான் சொல்றாரு, எங்க ஆட்சி மீது கருத்து இருந்தால் விமர்சனம் இருந்தால் சொல்லுங்க, சரி பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அந்த மாதிரியான ஒரு நெகிழ்வுத்தன்மையோடு தானே நகர்ந்து போய் கொண்டிருக்கிறது. அவர்கள் விவாதிக்கிறார்கள், பேசுகிறார்கள். 8 மணி நேர வேலை பிரச்சனை வந்தது, பேசுகிறார்கள். போக்குவரத்து தொழிலாளர் பிரச்சனை வந்தது, பேசுகிறார்கள். அரசு ஊழியர் பிரச்சனை வருகிறது, பேசுகிறார்கள். எதிர்ப்பு வருகிறது. சரி, அந்த எதிர்ப்பு யாருக்கு சாதகமாக திரும்புகிறது? அது தேர்தல் களத்தில் அப்படி ஒன்றும் எதிரொலிக்கவில்லையே. அப்ப அது விருப்பமாக இருக்கலாம், அல்ல கலை போன்றவர்களுடைய விருப்பமா இருக்கலாம், திமுகவுக்கு எதிராக கொந்தளிச்சு வெட்டிச்சு அப்படி செதறிடணும்னு விருப்பம் இருக்கலாம். ஆனா கலை யதார்த்தம் அதுவாக இல்லை. நான் எதிர்ப்பு இருக்கா அதிருப்தி இருக்கான்றதுக்கு ப்ரூஃப் கடைசியா நடந்து முடிஞ்ச தேர்தல் முடிவுகள் தான்றீங்க. ஒரு இடைவேளைக்கு பிறகு நீங்க சொல்ற கருத்தை நான் விவாதிக்கிறேன். மக்கள்கிட்ட ஒரு கேள்வியை நேர்கள் முன்னாடி வச்சிருந்தோம். மீண்டும் திமுகவினுடைய ஆட்சி 200 இடங்கள்ல வெல்வதற்கு இலக்கு என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சூளுரைத்திருக்கிறார். அது எதை காட்டுதுன்னு கேட்டிருக்கோம். இது ஒரு தன்னம்பிக்கையை வெளிப்படுத்துகிறாரா, எதிர்க்கட்சிகளுக்கு நெருக்கடி தர்றதுக்காக, அல்லது எதிர்க்கட்சிக்கு எதிரான ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கா, தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக இந்த பேச்சா, இல்லை ஒரு வழக்கமாக பேசக்கூடிய ஒரு அரசியல் பேச்சான்னு கேட்டிருக்கோம். தன்னம்பிக்கையின் வெளிப்பாடு என்று 69% பேரும், எதிர்க்கட்சிக்கு நெருக்கடி என 5% பேரும், தொண்டர்களை உற்சாகப்படுத்த இப்படி பேசியிருக்கிறாருன்னு 9% பேரும், இது ஒரு வழக்கமான அரசியல் பேச்சு என 17% பேரும் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த நேயர்களுக்கு நன்றி. திரு பாபு முருகன், இது எப்படி பார்க்குறேன்னு சொல்லணும். மற்ற கருத்து சூர்யா சேவியர் சொன்ன கருத்துக்கும் சேர்த்தே நீங்கள் நிறைவு. இல்லை, அதாவது எப்படின்னா இதை வச்சு பார்க்குற போது நான் இப்போ அதான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் மொத்தம் ஒரு 6000 சில்லற பேர் அதில் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அதில் ஒரு 69% அவரோட தன்னம்பிக்கைன்னு. இது தன்னம்பிக்கைன்னு பொழுது அவர் திரு ஸ்டாலினுடைய தன்னம்பிக்கையாக தான் நான் பார்க்குறேனே தவிர அந்த தன்னம்பிக்கை அங்கே பாஸ் ஆனாகுமா அப்படின்னா அது ஆகாது. ஒன்று. இரண்டாவது, பல தேர்தல்களிலே திராவிட முன்னேற்ற கழகம் இடைத்தேர்தலில் நிற்காமல் புறக்கணித்த வரலாறும் தமிழ்நாட்டில் இருக்கிறது, வைப்பு தொகை இழந்த வரலாறும் இருக்கிறது. அதுக்காக அந்த தேர்தலோடு அந்த திராவிட முன்னேற்ற கழகம் முடிஞ்சிருச்சு அப்படின்றது அதில் இல்லை. 96 மிகப்பெரிய தேர்தல் பின்னடைவை அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சந்தித்திருக்கிறது. ஆனால் 1998 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெறும் பூமா திரும்ப வந்திருக்கிறோம் வித்தின் 2 இயர்ஸ். அப்படி பார்க்குற போது திரு கலை சொல்லுகிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு மனநிலை, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான ஒரு எதிர்ப்பு மனநிலை தமிழகத்தில் இருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த தேநீர் விருந்தை புறக்கணித்திருக்கிற கூட்டணி கட்சிகள் தேநீர் விருந்தை புறக்கணித்திருக்கிற ஒரு மனநிலை. திராவிட முன்னேற்ற கழகம் அதில் கலந்துருக்கிறாங்க. அதே ஆளுநர், அதே முதலமைச்சர் போன வருஷம் வச்சார், திமுக கலந்துக்கல. அப்போ இந்த நாகரிகம் அதெல்லாம் அப்போ அவங்களுக்கு தெரியலையா? அப்போது சூழ்நிலைகளுக்கு ஏற்றால் போது தான் அரசியல் நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கும். அதை சொல்கிறதுக்காக தான் நான் வரேன். நான் சூழ்நிலை தான் ஒரு முடிவு பண்ணணும், நம்ம என்ன டிசைட் பண்ண போகிறோங்கிறத அந்த சூழ்நிலை அந்த காலகட்டங்கள் தான் முடிவு பண்ணோம். அப்படி இருக்கிற போது திரு கலை விருப்பப்படலாம், ஏதாவது செதஞ்சிடணும் பிரிஞ்சிடணும்னு சொல்லிட்டு தோழர் சூர்யா சொல்கிறாரு. அப்படி திரு கலையோட விருப்பமாக அது நான் பார்க்கல. நான் அது பொது வழியில் ஒரு பொது அரசியலில் இருக்கிறோம் என்கிற முறையில், அடித்தட்டு மக்களோடு பழகிறோம் என்ற முறையில் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு மனநிலை இருக்கிறது. ஆனால் அந்த எதிர்ப்பு மனநிலை ஒன்று சேர்க்கக்கூடிய வேலையை இந்த 2 ஆண்டுகளுக்குள்ளாக அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்து முடிக்க வேண்டும். மாறாக ஏன் அது கட்டாயமாக ஆகுதுன்னு சொல்லி சொன்னால்,
திமுகவினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த கட்சிகள் வந்து ஒரு நெருக்கமாக இருக்கிறார்கள், வலுவாக இருக்கிறார்கள். அந்த கூட்டணி வாக்குகள் மட்டும் போதும் என்ற மனநிலையோடு திமுக இருக்கிறது. அதை பேஸ் பண்ணி தான் அவர் இந்த திரு ஸ்டாலின் இதை சொல்லியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். நான் என்ன எதிர்ப்பு மனநிலை, எங்களுக்கு ஓட்டே எங்களுக்கு வேணாடா அப்படின்ற மனநிலை ரொம்ப அலட்சியமாக இருக்கிறாங்க. எங்கள் மேலே எதிர்ப்பு இருக்குதுன்னு அவங்களுக்கும் தெரியும். இப்போ கலைக்கு தெரியுது, எனக்கு தெரியுது, திரு சூர்யாவுக்கு தெரியல அப்படின்னா மக்களுக்கு தெரியுது, திமுக தலைவருக்கே தெரியும். அது நமக்கு மீது மிகப்பெரிய ஒரு வெறுப்பான மனநிலை மக்களிடத்தில் இருக்கிறது அப்படின்றது அவங்களுக்கும் தெரியும். தெரிஞ்சாலும் அதை ஒரு ஜஸ்ட் லைக் தட்டாக அவங்க தட்டி விட்றாங்க லெஃப்ட் ஹேண்டில். எங்களுக்கு வேணாம், அவங்க ஓட்டலாம் எங்களுக்கு வேணாம், நீங்கள் யாருக்கு வேணால் போட்டுக்கோங்க, நீங்கள் யாருக்கு போட போகிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்போ எதிர்ப்பு மனநிலை வந்து இவங்களுக்கு ஒன்று சேர்க்க தவறிட்டாங்க, அதனால் ஒரு சூழ்நிலை இந்த மாதிரி மாறிச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க. 2006 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுக அதிமுக வலுவாக இருந்தது. ஆனால் தேமுதிக என்கிற ஒரு புது கட்சி அங்கே வருகிற போது 2 பேருக்குமான வாக்கு அங்கே பிரிந்து அவருக்கு செல்லுது. அதனால் 60 இடங்களில் அதிமுக வெற்றி பெறுகிறது. மைனாரிட்டி அரசாங்கமாக 5 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வருகிறது. அதே சூழ்நிலை தான் இப்போது இருக்கிறது. இப்போ புதுசாக நிறைய கட்சி வந்துடுச்சு. 2011 அப்புறம் நாம் தமிழர் வந்திருக்கிறது, பாரதிய ஜனதா ஓரளவுக்கு இங்கே முன்னேறி இருக்கிறார்கள் என்று நம்ம புதுசாக கட்சி வரும்போது ஏடிஎம்கே ஓட்டு 4-5 வருஷத்தில் அடுத்தடுத்த தேர்தல்களில் அதனுடைய கோர் ஓட்டு செதறுது. இல்லை, குறையிலன்னு சொல்ல வரேன் நான். இல்லை, அதுதான் சொல்ல வரேன் நான். அதாவது எப்படின்னா, இப்போ இந்த நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து 200 இடங்களுக்கு மேலே அதிகமாக எடுத்துட்டாங்கன்னு சொல்லி தோழர் சூர்யா சொல்கிறாரு திமுக. அது அல்ல. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் எடுத்த வாக்குகளை காட்டிலும் இந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் 6% வாக்குகள் குறைவாக பெற்றிருக்கிறார்கள் திமுக. 1% வாக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூடுதலாக பெற்றிருக்கிறது. அப்படி நான் 1% வாங்கிட்டு நான் பெருமையாக சொல்ல வரல நான். ஆனால் 6% வாக்குகள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு குறைந்திருக்குது. அது தெரியணும். அதுதான் எதிர்ப்பு மனநிலை. உங்களோட விருப்பம் கவுத்துக்குமா பெரட்டிக்குமா நம்ம அது சொல்ல வரல நாங்கள். 6% திமுக குறைஞ்சிருக்குது. இந்த மனநிலையை மக்களிடத்தில் வெகு வேகமாக கொண்டு சேர்ப்பதற்குண்டான முயற்சி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடுக்கும். அது 26 அது எந்த விதமான ஒரு கள ஆய்வு, ஒரு கள அமைப்பு நாம் செய்ய வேண்டும்ன்றது தான் எங்களுடைய இந்த செயற்குழுடைய ஒரு பிரதானமான இருந்திருக்கிறது. அதனால 26 இப்போ இவங்க சொல்ற மாதிரி அவருடைய தனிப்பட்ட ஒரு விருப்பம், திரு ஸ்டாலினுடைய தனிப்பட்ட விருப்பமாக இருக்கிறது. அது மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சூழ்நிலையில் எதிர்ப்பு எப்படி சொல்ல வரேன்னா, சிம்பிளா உயர்நீதிமன்றத்தில் சட்டப்பிரிவிலே பொறுப்பில் மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய திமுகவினுடைய நிர்வாகிகள் எங்கிட்ட பேசும்போது தலைவர் ஒன்றுமே இல்லை, தலைவர் வேஸ்ட் அப்படி என்று நிர்வாகிகள் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் நம்ம சும்மா ஒன்றுமே இல்லை நம்ம கண்ண மூடி நம்ம இருக்கக்கூடாது. அதையும் நீங்கள் பார்க்கணும்னு சொல்ல வரேன். அதனால 26 மிக 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 கடுமையான களமாக இருக்கும். அது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சாதகமான களமாக இருக்கும் என்பது என்னுடைய தீர்க்கமான நம்பிக்கையாக இருக்கிறது. திரு சூர்யா, அதாவது நான் பொதுவாக இந்த கட்சி ஜெயிக்கணும் அந்த கட்சி தோக்கணுங்கிறதுல சொல்ல நான் 2014 என்னுடைய ட்விட்டர் பக்கங்களை பாருங்கள், நான் ஆய்வு செய்வேன். 2014 37 தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெறும், தருமபுரியிலும் கன்னியாகுமரியிலும் பாஜக வெற்றி பெறும், திமுக ஒரு தொகுதியிலும் வெற்றி பெறாது நான் பதிவு செய்திருக்கிறேன். 2019 இன்றைய முதலமைச்சரிடம் நேரிடம் சொன்னது 38 தொகுதிகளில் திமுக வெற்றி பெறும், தேனியில் தோற்கும் என்று நான் அவரிடம் எழுதி கொடுத்ததை பதிவு செய்திருக்கிறேன். 2024 நான் 40 தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெறும், விருதுநகரிலும் தர்மபுரியிலும் இழுபறியாக இருக்கும் என்று பதிவு செய்திருக்கிறேன். அதே போல 2021 எல்லாரும் அவரே பிரசாந்த் கிஷோர் 200 160 தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று பதிவு செய்திருக்கிறேன். நான் தேர்தல் நேரத்தில் களத்தில் சென்று 234 தொகுதிகளிலையும் விக்கிரவாண்டியில் இப்போது கூட நான் எடுத்து தான் போட்டேன். 55,000 60,000 ஓட்டு பாமக வாங்குவாங்க, 125 திமுக கூட்டணி வாங்கும்னு விக்கிரவாண்டியில் 2 நாள் போயிட்டு வந்து பதிவு போட்டவன். ஆனால் நான் களத்திலிருந்து தான் சொல்கிறேன். இன்றைய சூழலில், இன்றைக்கு நாம் விவாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் திமுக கூட்டணியின் மீது அல்லது அந்த அமைப்புகளின் மீது அந்த ஆட்சியின் மீது பெரிய எதிர்ப்பு மக்களிடம் இருக்கிறது என்று இல்லை. அதை அப்படி இருக்கிறது என்று இவர்கள் கருதுவார்களே, ஆனால் மீண்டும் இவர்கள் தவறிழைக்கிறார்கள் என்றுதான் நான் கருதி கொள்வேன். இன்றைய சூழலில் இப்போது தேர்தல் நடத்தினால் முதலமைச்சர் சொன்னது போல திமுக தனித்து 150 160 தொகுதிகளில் தமிழ்நாட்டில் வெற்றி பெறும், கூட்டணி இன்னொரு 40 தொகுதிகளில் வெற்றி பெறும். இதுதான் இன்றைக்கு யதார்த்த நிலைமை. அதை அவர் இன்றைக்கு பதிவு பண்ணியிருக்கிறார். 2 ஆண்டு காலங்கள் அதற்கான சூழலை அவர்கள் உருவாக்குவார்கள் என்று அவர்கள் நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார்கள். ஆனால் அதை தாண்டி அண்ணாமலை 200 தொகுதியை நாங்கள் பெற்று விடுவோம், ராமதாஸ் நாங்கள் 200 தொகுதியை பெற்று விடுவோம், அல்ல எடப்பாடி பழனிசாமி நாங்கள் 200 தொகுதியை பெற்று விடுவோம் என்று சொல்வதற்கான தைரியம் அவர்களுக்கு இல்லை என்பதனால் ஸ்டாலின் அவர்கள் அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார். எனவே அரசியல் கள நிலவரம் அதுதான் அவருடைய வெளிப்பாடாக வருகிறது. எனவே அதை புரிந்து கொண்டு இப்ப நீங்க திமுக அதிமுகவோ அல்லது இதரர்களோ அதற்கு எதிரான நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொள்ளலாம் அரசியல் களத்தில். நன்றி சார். நன்றி சார். திருக்கலை. இல்லை, நண்பர் சூர்யா பேசும்போது ரொம்ப அதிசயமாக இருக்குது. அவர் திமுக விட்டு விலகி போய் ஒரு கருத்து கணிப்பு நிறுவனத்தை ஆரம்பிக்கலாம்.
இல்லை, பல நிறுவனங்கள் தோல்வி அடைகிறாங்க. அவங்களுடைய கருத்து கணிப்புகள் தோல்வி அடையுது, தொடர்ச்சியாக தோல்வி அடையுது. ஆனால் இவருடைய கருத்து கணிப்புகள் எல்லாமே சார் அவர் எழுதுனதெல்லாம் ஃபேஸ்புக்ல டொமைன்ல பப்ளிக் டொமைன்ல அதனால இருக்குன்னு அவர் சொல்றாரு. வந்து நீங்க ரொம்ப அவரை பார்த்து நான் ஆச்சரியப்படுறேன். அவர் தனிநபரா இதை செய்கிறாரா இல்லை கூட்டம் வச்சு ஒரு கூட்டமைப்பு வச்சு செய்கிறாரா எனக்கு தெரியல. அவருடைய கருத்து கணிப்புகள் ஆருடங்களா இல்லை கருத்து கணிப்புலாம் எனக்கு தெரியல. அது இவ்வளவு கரெக்டாக பழிக்குதுன்னா எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் அது இந்த சட்டமன்ற தேர்தலில் பழிக்காது. ஏன் சொல்கிறேன்னா 10% வாக்குகள் இழந்திருக்கிறாங்க அவங்க பலிக்கும். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில். 6.5% சொன்னார். இல்ல இப்ப கூட வாக்கு கமலஹாசன் பேசுற இருங்க, நீங்க கேளுங்க கொஞ்சம். பாபு முருகன் கேட்டாதான் நல்லா இருக்கும். நீங்க சார் ஒரு நிமிஷம் சார். மிஸ்டர் சூர்யா நீங்க கொஞ்சம் கேளுங்க சார். நீங்க உங்க கருத்தை சொன்னா பரவாயில்ல, என் கருத்துக்கு நீங்க கவுண்டர் பண்ணா நான் கவுண்டர் பண்ணுவேன். நீங்க உங்க கருத்தை சொல்லுங்க. உங்க பாராட்டுறேன் நானு. நீங்க பாராட்டுறேன் உங்களை. அப்ப நான் ஏன் கருத்தை சொல்றது நீங்க கேட்கணும்ல. பாபு முருகன் சொன்னாரு உங்க கருத்தை கேட்டு நான் உங்களை பாராட்டுறேன். திமுக வந்து வாக்கு தனிமனித ஆளுமை நினைச்சு நான் ரொம்ப பாராட்டுறேன். நிறைவு செய்யுங்க. என்னுடைய கருத்தை நீங்க கேட்கணும். கேட்டா நல்லா இருக்கும். அதிமுக கொடுத்திருக்காங்க, அதனால குறைஞ்சிருக்கு. நீங்க ஒரு திட்டத்தை கமலஹாசனுடைய குரூப்ல சேர்த்தா 10% வாக்குகளை இவங்க இழந்திருக்கிறாங்க. இவர் வந்து ஜோசியக்காரர் நீங்க கேட்டீங்கன்னா எப்பவுமே 4% திட்டானா தேர்தல் முடிவுல தலைகளா நீங்க ரூமுக்குள்ள உட்கார்ந்து பேசுவீங்களா? எதிர் இல்ல நான் என்ன கேக்குறேன் சார், இருந்தது பிரிந்து போச்சு வாக்குகள். ஒரு நிமிஷம் சூர்யா, சார் நீங்க ஹலோ குணசேகர் சார், நீங்க வந்து விவாதத்தை நீங்க வந்து அவர் பேசுறதுக்கு நான் பதில் சொல்லணும். சொல்லலாம். நீங்க பேசுறதுக்கு தான் நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். என்ன முதல்ல அலோவ் பண்ணுங்க, என்ன அனுமதிங்க. நான் பேசுற பிறகு நீங்க பேசுங்க. அதான் சரியா இருக்கு. நீங்க பதில் சொல்லுங்க. வேகமா சொல்லுங்க சார். பாயிண்ட் வாங்க. அடுத்து 4% ஓட்டு மாறினா ஆட்சி மாறிடும். அப்படி இருக்கும் 10% மாற்றங்கள் வராத காரணம் அது வந்து நிச்சயமா அது எதிரணி வாக்குகள் பிரிஞ்சிருக்கிறது ஒரு காரணம். அதுல சட்டமன்றத்தில் இது ஒன்றிணைக்கப்படும். நிச்சயம் பாஜக களத்திலே இருக்காது. நான் ஓப்பனா சொல்றேன், பாஜக கூட்டணி உடையும், திமுக கூட்டணி உடைவதற்கான வாய்ப்புகள் முற்றி வருகின்றன. பாஜக கூட்டணி உடையும், திமுக கூட்டணி உடையும், அதிமுக கூட்டணி பெருகும், அப்படி வரும்போது குறையும், அதிமுக ஓட்டு கூடும். வார் பெர்செப்ஷன் மாறும்போது, ஒவ்வொரு தேர்தலையும் மாறும்போது அது கூட்டணிகளும் மாறுங்க, இயற்கை அது. நன்றி சார். சரித்திர ரீதியா நம்ம பார்க்குற விஷயம். சூர்யா அதை சொல்ல வந்தீங்க சுருக்கமா ஒரு லைன்ல. இல்ல அவர் வந்து என்ன சொல்றாரு, இவர் எப்படி இப்படி எல்லாம் கணிக்கிறாரு அப்படிங்கிறாரு. அதுக்கு அரசியல் தெரியணும். சும்மா ரூம்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு ஏதாவது தெரியுது உட்கார்ந்து ஏதோ கலை யாருன்னு தெரியணும்ல எனக்கு. சார் நான் யாருன்னு தெரியும் சார், நான் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். கலை யாருன்னு எனக்கு தெரியும்ல. நீங்க எங்க உட்கார்ந்து யாருன்னு எனக்கு தெரியும்ல. நான் கேட்கலாம். அப்படி இல்ல நான் பப்ளிக் டொமைன்ல போடுறேன். ஒரு கருத்து சொல்றாரு, இதுதான் நடக்குது சொல்றேன்ல. இப்பயும் சொல்றேன். இப்ப இவர் இருக்காருல, நம்ம ஜெகத் கஸ்பார் ஐயா இருக்காரு. அவர் சொல்றாரு பாஜகவும் அதிமுகவும் சேரலாம், பிரியலாம் சொல்றாரு. அது அவர் கருத்து. நான் தீர்மானமா சொல்றேன், அதிமுக பாஜக 2026 கூட்டணி அமைக்காது. இது ஜோசியம் இல்ல, எழுதி வச்சுக்கோங்க. அரசியல் கள நிலவரம். சரி, வர்ற தேர்தலில் சேர்ந்து நிப்பாங்க. பழிக்கட்டும். ஒரு விஷயம் இருக்கு சார், இந்த தேர்தல் முடிஞ்சிருச்சு. தோத்த கட்சிக்கும் பாடம் சொல்லியிருக்கு, ஜெயிச்ச கட்சிக்கும் பாடம் இருக்கு. இதுல இருந்த ஓட்டு போதும்னு நினைக்காம தமிழ் புதுவல் ஸ்கீமு, புதிய திட்டங்கள்னு போகிறாங்க. ஏற்கனவே இருக்கிற திட்டத்தை இன்னும் எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதை நோக்கி போவாங்க. எதிர்ப்பு இருந்ததுன்னா அதை மழுங்கடிக்கணும், தங்களுக்கான வாக்கு அதிகப்படுத்தணுன்றது ஆளுங்கட்சியோட நோக்கமாக இருக்கும். ஆளுங்கட்சியின் மீதான எதிர்ப்பு இருந்ததுன்னா அதை இன்னமும் கூர்மைப்படுத்தணுன்றது எதிர்கட்சியுடைய நோக்கமாக இருக்கும். எப்படி போகும்? அது நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் அதனுடைய மிகப்பெரிய பலவீனங்களாக முதலில் நான் சொன்ன உட்கட்சியில் இருக்கக்கூடிய பூசல், அதனால் சமூக கூட்டணி உடைந்திருக்கிறது. 2, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எப்போதுமே மிகப்பெரிய பலமாக இருந்த பெண்களினுடைய அமோகமான ஆதரவு என்பது சற்று அல்ல கணிசமாகவே குறைந்திருக்கிறது. அது அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பெண்களினுடைய ஆதரவு அதிகரித்திருக்கிறது. இந்த கடந்த 2 தேர்தல்களில் அதை நம்ம உன்னிப்பாக வாக்கு எண்ணிக்கைகளினுடைய சதவீதத்தையும் எந்த தொகுப்பினர் வாக்களித்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கின்ற போது பெண்களினுடைய ஆதரவு என்பது அவருடைய தனிப்பட்ட ஆளுமைக்கு அதிகரித்திருக்கிறது. 3வதாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இளம் தலைமுறையினரை ஈர்ப்பதற்கு தடுமாறுகிறது. புதிய தலைமுறை பக்கத்தில் வரல. 4வதாக பாஜகவோடு அவர்கள் கூட்டணி இல்லை என்று கடந்த தேர்தல் முடிவெடுத்தாலும் கூட இப்போதும் அதை மீண்டும் வலியுறுத்தினாலும் சிறுபான்மை மக்களினுடைய நம்பிக்கையை இன்னும் அருகில் அழைத்து வருகின்ற அளவுக்கு எந்த ஒரு தோற்றமோ அல்லது அதுக்கான எந்த இதுவும் தெரியல. அதனால் அவங்களுக்கு மிக கடுமையாகத்தான் இந்த தேர்தல் இருக்கும்.
திமுகவை பொறுத்தவரையில் இப்போது இருக்கிற கூட்டணி தொடருமேயானால், இப்போது முதல்வர் மீது இருக்கக்கூடிய அந்த நல்லெண்ணம் பொதுவில் தொடருமேயானால், வருகின்ற 2026 தேர்தல்களை வெல்வது என்பது அவர்களுக்கு மிகச் சிரமமாக இருக்காது. பிகாஸ் ரெண்டு கட்சியுமே எலக்ட்ரல் மெஷின், ராட்சத எந்திரங்கள், சாதாரண எந்திரங்கள் கிடையாது. இந்த ரெண்டு கட்சியும் தேர்தலை எதிர்கொள்வதில் மிக மிக ராட்சதமான எந்திரங்கள் என்ற வகையில் அதில் அட்வான்டேஜ்ங்கிறது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு தான் இருக்கிறது. என்னுடைய ஒரு அவதானம், கணிப்பு. நன்றி. மிக்க நன்றி. ஏராளமான சிந்தனைகளை, கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை.